நன்றி, வணக்கம். நான் உங்களை எல்லாம் இங்க அமெரிக்காவிலே உள்ள ஹியூஸ்டன் நகரிலிருந்து சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இது இடமும் வேற, நேரமும் இங்கே அதிகாலை 6:34 ஆயிடுச்சு. நம்ம ஊர்ல மாலை 6 மணி, இங்கே 6:34 ஆகிவிட்டது. நான் உங்களை 3 வாரமாக சந்திக்க முடியாமல் போய்விட்டது. அதற்கு காரணம், எங்கள் நிறுவனத்தில ஒரு தொடர்ந்து பல கருத்தரங்குகள் தான், பயிலரங்குகள், வாசிப்பரங்குகள் எல்லாம் நடந்தன. குறிப்பாக அந்த பிரெஞ்சு நிறுவனத்துல முதல்ல நம்முடைய சிவதர்மோத்திரம் சம்பந்தமான அந்த ஆகமம், இன்றைக்கு கூட தீர்ப்பு வந்திருக்கிறது. ஆகமப்படி மற்றவர்களை எல்லாம், அதாவது குறிப்பிட்ட வகுப்பினரை தவிர மற்றவர்களை எல்லாம் நியமனம் செய்து தவறு என்று ஒரு தீர்ப்பு என்று பார்த்தேன். நல்லது. அது மாதிரி ஆகமங்கள் ஒன்று. ஆகமங்கள் ஒன்றும் புனிதமானவை அல்ல. ஆகமங்கள் புனிதமான கற்பிக்கப்பட்டிருக்கின்றன. அது ஆகமங்கள் ஒரு மனிதன் இயற்றிய ஒரு இதுதான். மனிதனுடைய வசதிக்கேற்ப அவனுடைய குழு நன்மைகளுக்கு ஏற்றப்பட்ட ஒரு 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 ஒர்க்கிங் மேனுவல், அதாவது ஒரு பயில். இது அதை சிவதர்மோத்திரம் என்ற அந்த ஒரு ஒரு ஆய்வு திட்டத்தின் கீழ் அதை கொஞ்சம் வாசித்தோம். அப்புறம் முக்கியமான ஒரு தலைப்புல நடந்தது, ஒரு வாரம் நடந்தது, தமிழ்நாட்டிலே, குறிப்பாக தென்னிந்தியாவிலே கல்வி, குறிப்பாக கல்வெட்டுகளிலும் சம்ஸ்கிருத நூல்களிலும் சம்ஸ்கிருத கல்வி என்பதை பற்றி ஒன்று நடந்தது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. தமிழ்நாடு தென்னிந்தியாவிலேயே வடமொழி கல்வியினுடைய மிக முக்கியமான இடமாக இருந்திருக்கிறது. வடமொழி கல்வி அவ்வளவு சிறப்பாக கற்றிருக்கிறார்கள். அந்த மரபு கேரளத்தில் மட்டும்தான் தொடர்பு. தமிழ்நாட்டில் ஏகதேசம் அது ஒரு இறப்பை நோக்கி செல்கின்றது போல ஆகிவிட்டது. அந்த கல்வி பற்றி நாம் பார்க்கும்போது பல செய்திகள் நமக்கு நம்முடைய தமிழ் இலக்கணம் மற்ற மரபுகளை புரிந்து கொள்றதுக்கு மிகவும் துணையாக இருந்தது என்று தோன்றியது. குறிப்பாக தமிழ் கல்வி பற்றி இவ்வளவு கல்வெட்டுகளோ செய்திகளோ இல்லை. வடமொழி கல்வியை பற்றி, வடமொழி நிறுவனங்கள், வடமொழி கல்வியை கற்பித்த நிறுவனங்கள் பற்றி அத்தனை செய்திகள் இருக்கின்றன. மிக ஆச்சரியமாக இருக்கிறது. நம்ம கல்வி வரலாற்றை நம்ம மீண்டும் பல்வேறு கோணங்கள் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று பார்க்கலாம். அதற்கு பிறகு மறந்து போச்சு, என்னென்ன நடந்ததுன்னே இப்ப மறந்து போச்சு. இது ரெண்டு அமர்வு சொன்னேன். மூன்றாவது, நம்முடைய சங்க இலக்கியத்திலிருந்து சங்க இலக்கிய குளிர்கால வாசிப்பு அரங்கு நடந்தது. அதுல பேராசிரியர் இந்திராமனூர் போன்றவர்கள்லாம் பழமொழியை பற்றிய, பழமொழியில 10 நான் தெய்வச்சிலையார் உரையில் இருந்த பகுதிகளை எடுத்து அதை வாசித்து அவர்களுக்கு வகுப்பு போல நடத்தினோம். இன்னும் பலரும், சரவணம் போன்றவர்களாம் சிலப்பதிகாரம் நடத்தினார். சிலப்பதிகாரத்தில் ஆய்ச்சி குறவை பற்றிய உள்ள விரிவான ஒரு வகுப்பை பேராசிரியை ஏவா வில்டனும் அவருடைய கணவர் செவியாரும் நடத்தினார்கள். இப்படி இன்னும் ஏதாவது விடுபட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் யாரோ நடத்துனாங்கன்னு நினைக்கிறேன். விடுபட்டு போச்சு. இப்படி அது மிக சிறப்பாக நடந்தது. மிக புதிய பொறுமையாக இருந்தோம். அந்த வாசிப்பு முறையை இழந்து விட்டோம் பார்க்கிறோம். இடைக்காலத்தில் அது இருந்தது, அண்மை காலம் வரைக்கும். இப்பொழுது இப்படி இருந்து ஆழ்ந்து வாசிக்கக்கூடிய அறிஞர்கள் இருந்து ஆழ்ந்து வாசித்து அதை அதாவது அதனுடைய அகன்றும் ஆழ்ந்தும் நுட்பமாகவும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கல்வி முறையாக அதை போட்டுகிறார்கள். நாமும் அது மாதிரி வைக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது நீங்க கோடைகால விடுமுறையின் சமயத்திலோ மற்ற சமயத்திலோ இது மாதிரி வகுப்பறைக்கு வெளியே இருந்து ஆழ்ந்து ஒரு பாடங்களை தேர்வு செய்து கொண்டு அதை வாசிப்பது, அதனுடைய பல்வேறு கோணங்களை எல்லாம் மாணவர்கள் எடுத்து சொல்வது என்பது நன்றாக இருக்கு. அதுல மாணவர்கள், குறிப்பாக வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய மாணவர்களுடைய மிக சிறப்பாக அதை புரிந்து கொண்டு கேள்விகளை எழுப்பியதெல்லாம், அதாவது நம்மை போன்ற முதிர்ந்த பேராசிரியர்களே கேள்வி திக்குமுக்காடக்கூடிய அளவிலும் நாம்
புதிய கோணத்தை சிந்திக்கத்தக்க விதத்திலும் அவர்கள் அதை தயாரித்து கொண்டு வருகிறார் என்பது மிக வியப்பாக இருந்தது. நாம் அதையெல்லாம் பின்பற்றலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. ஏன்னா நம் வகுப்பறையிலே நாம் நடத்துகிற முறைகள் நிச்சயமாக ஒரு மாணவனுக்கு ஒரு ஆழ்ந்த நுட்பமான பார்வையை தருகிறதா? ஏனென்றால் இது சொற்பொழிவு முறையிலே நாம் நடத்துகிறோம். சொற்பொழிவு முறையிலே வகுப்புகளை முடிப்பது என்ற ஒரு கோணம் இருக்கிறது. அது உண்மைதான். நாம் இது மாதிரி நம்மால வகுப்பறைகளை செய்ய முடியாது. அது இந்த என்ன சொல்றது, பருவ முறைகள் வந்ததுக்கு பிறகு அந்த பருவத்துக்குள்ளேயே முடிப்பது என்பது பல வேளைகளில் முடிக்க முடியாமல் எல்லாம் போய்விடுகிறது. எனவே பிற நேரங்களில் அதை படிப்பதற்கு இது மாதிரி அரங்குகளை ஏற்படுத்தலாம் என்று எனக்கு தோன்றியது. அதற்கு பிறகு என்ன நடந்தது? தலபுராணங்களை பற்றிய ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சி நடக்கிறது. காஞ்சிபுரம் தலபுராணங்களை பற்றி. தலபுராணங்கள் சம்ஸ்கிருதத்துல மகாத்மியங்கள் என்ற தமிழிலே அவை காப்பியமாக இலக்கிய படைப்புகளாக இருக்கின்றன. சிவஞான முனிவர், கச்சிய முனிவர், இன்னும் கச்சாலர் என்று சொல்லக்கூடியவர்களுடைய 3 பெரிய புராணங்கள் கிடைக்கின்றன. மிகப்பெரிய புராணங்கள். அதையெல்லாம் வாசிக்கிற போது நம்முடைய இலக்கியம் எங்கே போயிருக்கிறது, மக்களுக்கும் இலக்கியத்துக்கு என்ன தொடர்பு, நிறைய கேள்விகள் எழுப்புகிறது. இலக்கிய வரலாற்றை நாம் எழுதியிருக்கிறது எல்லாம் சரியான முறையா என்று எனக்கு தெரியல. இலக்கியம் மக்கள் இலக்கியமாகவே இருந்தவா, அது வெறும் சமய இலக்கியங்களாக? தமிழிலே பார்க்கிற போது முற்றிலும் சமய இலக்கியங்களுடைய ஆட்சி தான் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால், சராசரி மனிதர்களுடைய இலக்கியங்கள் அங்கே இலக்கிய வரலாற்றுக்குள்ளேயோ இலக்கிய பதிவாகவோ வரல. இந்த சமயவாதிகளுடைய இலக்கிய பயணங்களை பார்க்கிற போது ஆச்சரியமாக இருக்கிறது. அவர்கள் முயன்ற அளவுக்கு இலக்கியத்தை நம்முடைய தமிழ் மரபுகளுக்குள்ளே கொண்டு வந்திருந்தாலும் கூட அது மக்கள் இலக்கியமாக, அதாவது இலக்கியம் மக்கள் ரொம்ப விலகி இருந்திருக்கிறது என்றுதான் தோன்றுகிறது. சமயங்களுடைய ஆட்சி கடுமையாக இருந்திருக்கிறது. இந்த கோணத்துல எல்லாம் நாம இலக்கிய வரலாற்றை நாம ஆராய்கிற போது தமிழ் இலக்கியம் என்று நாம் படிக்கிறதெல்லாம் உண்மையிலேயே தமிழ் இலக்கியம் தானா? வடமொழிக்கு எவ்வளவு தூரம் கட்டுப்பட்டிருக்கின்றன? நிறைய கேள்விகள் இருக்கு. நீங்க பேசுறதுக்குரிய நேரம் இல்லை. நீங்க கேட்டதுனால சொன்னேன். இந்த சிந்தனைகள்லாம் வந்தன. இலக்கிய வரலாறை பற்றிய நம்முடைய மறு பார்வை தேவையாக இருக்கிறது. அதுல தமிழ் உணர்வு அல்லது தமிழ் இலக்கிய பார்வைகள் எவ்வளவு தூரம் வெளிப்பட்டிருக்கிறது என்று தெரியவில்லை. அது தமிழ் நெஞ்சங்களுடைய வெளிப்பாடாக வந்திருக்கிறதா? எல்லாமே சமயமாக இருக்கிறது. சரி, அதுக்கு நம்ம போக வேண்டாம். அது முடித்து விட்டு நான் உடனே புறப்பட்டு கோவைக்கு சென்றேன். கோவையில திரு சண்முகம் அவர்கள் என்னுடைய அந்த 75வது பிறந்த நாளுடைய தொடர்ச்சியாக தொடர் கருத்தரங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அதிலே 2 கருத்தரங்கு. ஒன்று தமிழ் மருத்துவ அகராதி தயாரிக்கும் பேரகராதி திட்டம். அதுக்குள்ள நுழைஞ்ச போதுதான் தெரியுது, அதை பற்றி நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க. சம்பசிவம்பிள்ளை அகராதி என்பதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இப்போ நம்ம அண்மையில நம்ம முகமது வெளியிட்டிருக்கக்கூடிய இசைப்பேர் அகராதி போல ஒரு அகராதி சம்பசிவம்பிள்ளை என்பவர் 6-7 தொகுதிகளை வெளியிட்டிருந்தாலும் கூட அதை இன்னும் சிறப்பாகவும் மருத்துவ நூல்களுடைய மருத்துவ நிகண்டுகள் இருக்கின்றன. அதாவது எப்படி தமிழிலே மருத்துவ நிகண்டுகள் நம்ம கண்ணுக்கு இருக்கின்றன, இன்னும் மருத்துவ நூல்கள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் அடிப்படையாக கொண்டு தமிழ் பேரகராதி மாதிரி துறை சார்ந்த மருத்துவ அகராதி தமிழில் அந்த நவீன முறையில புதிய முறையிலே நமக்கு உருவாகவில்லை, நமக்கு தெரிந்து கொண்டோம். அதுக்கு பேராசிரியர் மாதையன் அவர்கள் மிக அருமையாக அதை பற்றிய மதிப்பீடுகளையும் செய்முறைகளையும் ஒரு அறிமுக நிலையிலே சொன்னார். என்றால் அவருக்கு நிறைய நேரம் கிடைக்கல, 3 மணி நேரம் தான் கிடைச்சது. இவற்றையும் சொல்வதற்கு அதில் வந்திருந்தவர்கள் பெரும்பாலும் 95%, 98% சித்த மருத்துவர்களும் பொது மருத்துவர்களும் வந்திருந்தார்கள். எனவே அது ஒரு பெரிய இடைவெளியாக இருக்கிறது. தமிழ் மருத்துவ பேரகராதி என்ற ஒரு திட்டத்தை சண்முகம் தொடங்கியிருக்கிறார். அவர் ஓய்வு பெற இருப்பதனால அந்த பணியை செய்ய அவர் முயற்சி செய்திருந்திருக்கிறார். மாதையன் போன்றவர்களுடைய ஆலோசனைகளும் அவர்களுடைய வழிகாட்டுதலும் நமக்கு தேவையாக இருக்கிறது. அது நிச்சயமாக ஒரு பெரிய திட்டம். அது நாம் புதிய கோணத்திலே அதை உருவாக்க வேண்டும். அது ஒன்று நடந்தது. 2வது நாள் அவருடைய மருத்துவத்துறை சார்ந்த இன்னொரு இது மருத்துவத்திலே பயன்படுத்துகின்ற மந்திரங்கள்,
மந்திரங்களுடைய தன்மையை பற்றிய இதை மருத்துவ முறையிலும் இன்னும் மருத்துவ நூல்களில் இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் தொகுத்து பேசினார்கள். அந்த அதாவது மருத்துவ முறைகளை தமிழ் மருத்துவ முறைகளில் 3 மருத்துவ முறைகள் சொல்கிறார்கள். மணி, மந்திரம், ஔஷதம் என்று சொல்லி. மணி என்பது இந்த கற்கள், இன்னும் இந்த பேஸ் மெட்டல்ஸ் சொல்லக்கூடியதெல்லாம் உட்படுத்தி வந்து தூங்குகிறது. ஔஷதம்னா தெரியும் வந்து. அப்புறம் மந்திரம் என்பது மந்திர உச்சாரணங்களின் மூலமாக நோய்களை குணமடைய செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கையும், மந்திரங்களை எழுதுவதும் தகட்டிலே கட்டி வைப்பது போன்ற முறைகளாக நடைமுறையில் இருக்கின்றன. அதையில வந்து ஒரு மொழியியல் கூறுகள் என்ன இருக்கிறது என்று பார்த்து அது மந்திர மருத்துவ மொழியிலாக அதை நாம் உருவாக்க முடியுமா என்று சமூகம் யோசிக்கிறார். அதில் முக்கியமாக நம்ம அறிவியல் ரீதியாக அதை நாம் மெய்ப்பிக்க வேண்டும். எந்த துறையாக இருந்தாலும் நாம் நிச்சயமாக இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக மெய்ப்பிக்க வேண்டும். நம்பிக்கைகள் அடிப்படையிலோ அல்லது அதை பற்றி நான் அதை பற்றி ஒரு செய்தி குறிப்பிட்டேன். வெறும் புனைவுகள், ஒரு புனைவுகளாகவும், அப்புறம் அதை புனிதங்களாக போற்றுவதன் மூலமாகவும், புனைந்து பார்ப்பதன் மூலமாகவும், ஒரு புதிர்த்தன்மையோட அதை சொல்றதன் மூலமாகவும் ஒரு முறைகள்லாம் இருக்க முடியாது. அதை நாம் அறிவியல் பூர்வமாக எதையும் நாம நிரூபித்தாக வேண்டும். அதற்குரிய முயற்சியில இறங்கி இருக்கிறார்கள். அதில் பல சந்தேகங்கள் இருக்கின்றன. இது வந்து சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறது. சம்ஸ்கிருதத்தை போய் பார்க்கிற போதுதான் நிறைய இந்த மந்திர உச்சாரணங்களை எப்படி உச்சரிப்பது, குறிப்பாக ரிக்வேத மந்திரங்களை எப்படி உச்சரிப்பது என்பதற்கு அது பல முறைகள் இருக்கின்றன. அதை பற்றிய எங்களுடைய கருத்தரங்களை கூட பிரெஞ்சு நிறுவனத்தில் நடந்த அந்த வடமொழி கருத்தரங்கள் கூட அந்த 8 வகையான நம்ம கண்காணிகள்லாம் இருந்திருக்கிறாங்க நிறைய. அண்மை காலம் வரைக்கும் இருந்திருக்கிறாங்க. இந்த பாடம் சொல்றதுல சங்கீத பாடம் என்பது மொத்தமாக சொல்றது, அப்புறம் அதை பிரிச்சு சொல்றது, பதபாடம் என்று சொல்வது, இந்த முறைகள்லாம் இருந்திருக்காங்க. தமிழிலும் அது மாதிரி பாடம் சொல்லுகிற முறைகளை, மந்திரங்கள்னா நம்முடைய சமய நூல்களை சொல்லக்கூடிய ஒரு பாரம்பரியம் இருந்துதான் என்பதை பற்றி எனக்கு தெரியல. ஆனால் நிச்சயமாக அது போற்றப்படக்கூடிய ஒரு சயின்டிபிக் மெத்தட். அதுல அந்த அதாவது வடமொழி மந்திரங்கள் வடமொழி எழுதுவதே இல்லை, எழுதா கிளவிதான், சொல்வதுதான். கேள்வி என்றே அதுக்கு பேரு, கேள்வி எழுதா கிளவி. ஒழுங்காக பேச வேண்டும். அதிலும் முறைகள் இருக்கின்றன. அந்த முறைகள்ல கணம் என்று ஜடை, கணம் ஜடை என்று வெட்டி கதறுவரோ, வார்த்தை இருக்கக்கூடிய திருவாசகம் இருக்கும்போது கஜடை என்று வெட்டி கதறுவரோ நம்முடைய சுந்தரமலை அவர்கள் கூட பாடியிருக்கிறார். ஆனால் அந்த முறைகள்ல ஒரு மொழி சார்ந்த கூறுகள் எனக்கு ரொம்ப பிடித்தன. குறிப்பாக இந்த வாரம்பாடுதல் என்று ஒன்று இருக்கிறது. வாரம்பாடுதல் என்பது பேராசிரியர் நிர்மல் செல்வமணி போன்றவர்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த வாரம்பாடுதல் பற்றி தொல்காப்பியரே சொல்வார், மொழிபெயர்ப்பு வாரம்பாடுதலை போல இருக்க வேண்டும். நம்ம முதல்ல பாடுகிறதை ஒட்டியே அதே மாதிரி உச்சரிக்கும், உச்சரிப்பு அப்படியே போக வேண்டும் என்று சொல்கிறார். அதை மொழிபெயர்ப்புக்கு அடையாளமாக, அதாவது பருந்து நிழலும் போல பிற்காலத்தில் சொல்வார்கள். இப்படியெல்லாம் கருத்துக்கள்லாம் எனக்கு பிடித்தன. இதெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொண்டு இப்ப நம்ம செய்திக்கு வரலாம் என்று நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு பிறகு புறப்பட்டு இங்கே வந்தோம். 36 மணி நேர பயணத்துக்கு பிறகு இங்க வந்து இங்கே இருக்கிறோம். இங்கிருந்து எல்லா பணியும் செய்ய முடியும். தொடர்புகள் இருக்கின்றன. பெரிய வியப்பு என்னன்னு சொன்னால் நம்முடைய இந்த அறிவியல் வளர்ச்சி, இந்த பயணங்கள், இன்றைய அறிவியலுடைய முக்கியமான கூறு வந்து இந்த பயணங்கள், செய்தி போக்குவரத்து கருவிகள் இவற்றையெல்லாம் உருவாக்கி இருக்கிறதுலாம் மிகப்பெரிய வியப்பாக இருக்கிறது. விமானத்தில் இருந்து கொண்டு கூட இப்பொழுது எல்லாரோடும் பேச முடியும். அந்த அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். வேகம் தொடர்ச்சியாக 16 மணி நேரம் துபாயிலிருந்து வருகிறது. இன்னும் அதுக்கு மேல உள்ள பயணங்களும் இருக்கின்றன. இப்படிலாம் அந்த காலத்துல நம்முடைய தமிழுக்கு அகராதி தந்த வின்ஸ்லோ 6 மாதம் செய்து அதை பத்தி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அவருடைய பயணத்தை அமெரிக்காவிலிருந்து அவர் சென்னைக்கு வந்ததை பற்றி எழுதியிருக்கிறார். அந்த சென்னைக்கு அவர் வருகிற போது அவர் துணைவியார் அது எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறார். அதுல சென்னைக்கு வருகிற போது அந்த வறுமையை அவர் படம் பிடிக்கிறதெல்லாம் பார்த்தபோது நாம எல்லாம் அழ வேண்டியதாக இருக்கு. வறுமை 2000 வருஷத்து வறுமை. வின்சுலோருடைய மனைவி அவங்க சொல்ற போது எனக்கு போயிருக்கும்போது பரட்டத்தலையோட குழந்தைய கை வச்சுட்டு அரைகுறை உடையோடு பிச்சை எடுத்துக்கொண்டு அங்க வரக்கூடிய அந்த துறைமுகத்துல தெரியக்கூடிய மக்களை பற்றியெல்லாம் எழுதுகிற போது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் பழம்பெருமை பேசுறலாம் எந்த இது கீழடி மேலடி
இதெல்லாம் ஒரு அர்த்தமே எனக்கு படல. ரொம்ப வருத்தமா இருக்கிறது. அப்படிப்பட்ட 6 மாத பயணத்தை இன்றைக்கு 22 மணி நேரம் அல்லது 36 மணி நேரமாக குறைத்தார்கள். டெலிகம்யூனிகேஷனுடைய வசதி, மருத்துவ வசதிகள், இப்படியெல்லாம் நம்ம அறிவியல் வளர்ச்சியை நோக்கி இருக்கின்ற போது நாம் அறிவியல் சிந்தனைக்குள்ளே போக வேண்டும். நான் எதிர்மறையாக பேச விரும்பவில்லை. அறிவியல் சிந்தனையை விட்டுக்கொண்டு ப்ரீ மாடர்ன் என்று சொல்லக்கூடிய பிற்போக்கு பின்னோக்கி நாம் சிந்திப்பது என்பது மிகவும் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆட்சி அமைப்புகளை கூட ஒரு பிற்போக்கு சிந்தனை இங்கே எல்லாம் இருக்கிறது இருக்கிறது என்று சொல்வதிலே நம்ம உதாரணமாக இப்ப அசரீரியை பற்றி பேசுறாங்க. கற்பனை மிக உண்மையா, ஆனா அது நடைமுறை சாத்தியமா இருந்தது. வானமூர்தியை பற்றி பேசுகிறார். ஆனா இன்றைக்கெல்லாம் நடைமுறையாக இருக்கிறது. கற்பனைகளாக இருந்தது நடைமுறைகளாக இருக்கின்றன. இதை நம்ம அடுத்த கட்டத்துக்கு அறிவியல் சிந்தனையோடு தான் நம்ம போக வேண்டியிருக்கிறது. சமய சிந்தனைகள் எல்லா சமயத்தையும் நான் சொல்றேன். சமய சிந்தனை நமக்கு உதவாது. அது தனிமனிதனுடைய மணிமந்திர ஔஷதம் மந்திர ஔஷதமாக வச்சுக்கலாம். மந்திர மருந்தாக வைத்துக் கொள்ளலாம். ஆனால் மனிதகுல முன்னேற்றத்துக்கு குறிப்பாக நேற்று வெளியில போன போது இங்க இருக்கக்கூடிய அந்த செழிப்பை பார்க்கிற போது எல்லா மக்களுக்கு இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. நான் பாண்டிச்சேரியை பற்றி நினைக்கிற போது நான் வெளியில இறங்கினா நான் நிறுவனத்துக்கு 7 நிமிஷத்துக்கு போறதுக்கு முன்பு நான் 10 பேர் பிச்சைக்காரர்கள் வருவார். மெலிந்த தேகத்தோடு நோயாளிகளாக வருவார். இங்க அப்படியெல்லாம் நம்ம பார்க்க முடியல. மேல்நாடுகள் பல பொருளாதாரத்தை பொருளாதாரத்தின் மூலமாக புரட்டி போட்டிருக்கிறது. புரட்சிகள் புரட்டி போட்டிருக்கிறன. நம்ம ஊர்ல அதெல்லாம் நடக்கல. மகாத்மா காந்தி வந்தாரு. நம்ம ஏன்னா வெளிநாட்டுக்கு வந்து பார்த்தோம். ஜவஹர்லால் நேரு தான் தீவிரமாக அதை உணர்ந்தவர். நம்முடைய மகாத்மா காந்தி இங்க வந்து வெளியில படிக்கல. இந்தியாவில் படிச்சுட்டு இங்க வந்தாரு. அவர் நிறைய அவர்கிட்ட ப்ரீ மாடர்ன் சிந்தனைகள் நிறைய இருந்தது. பெரிய பிற்போக்கு சிந்தனைகள், திரிவாதங்கள் எல்லாம் பேசினாரு. ஆனால் நெஹ்ரு வந்து இங்க கேம்பிரிட்ஜில் படிச்சபோது அவருடைய அறைக்கு கூட நான் போயிருக்கேன். கேம்பிரிட்ஜில் போகும்போது படித்து விட்டு நம் நாட்டுடைய வறுமையை அவர் சரியாக பிற்போக்குத்தனத்தை அவர் டிஸ்கவரி பண்ணியாங்கிற படி எழுதியிருக்காரு. அதாவது நெஹ்ருக்கும் நல்ல காலம் நமக்கு மகாத்மா காந்தி ஆண்டிருந்தால் என்ன இப்படி ஆயிருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நெஹ்ரு வந்தது மிகவும் ஒரு சரியான தலைமை என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. சரியான பாதையில விட்டார். ஆனால் பாதை அப்படியே தலைகீழாக மாற்றி இன்றைக்கு எல்லாமே தனியுடமாக எல்லாமே தனியுடைமை ஆக்கி கொண்டிருக்காரு. பொது தனி உடைமை கொடுமைகள் தீர நல்ல எம்ஜிஆர் பாட்டெல்லாம் வச்சாங்க. கண்ணதாசன் எழுதினாரு, இது எழுதினாரு. ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாமே தலைகீழாக மாற்றி கொண்டிருக்கோம். சரி, அதனால மறுபடியும் நம்ம நாகரிகத்துல பின்தங்கி போகிறோமோ என்று தோன்றுகிறது. சரி, இது ரொம்ப நேரம் நான் பேசிவிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம திருக்குறளுக்கு வருகிறோம். இன்றைக்கு திருக்குறளில் இன்றைக்கு நாம வந்து விருந்தோம்பல் என்ற அதிகாரத்துல நாம பார்க்க போறோம். விருந்தோம்பலினுடைய தொடக்கம் விருந்தோம்பல் என்பது அதுல நான் நினைத்த மாதிரி நிறைய வேகமா போகணும்னு நினைச்சேன். நிறைய அந்த இடத்துல வழக்கம் போல பரிமையாளர் மிக நுட்பமாக சிந்திச்சிருக்கிறார். அதை நாம் இப்ப பகிர்ந்து கொள்வோம். ஏன்னா விருந்தோம்பல் என்பது அன்புடைமைக்கு பிறகு வரக்கூடிய அதிகாரமா இருக்குது. விருந்தோம்பலை பற்றி சொல்கிற போது விருந்தோம்பலாவது உண்ணுங்காலத்து புதியார் வந்தால் பகுத்துண்ண வேண்டும் என்பது கூறல். பரிப்பெருமாளுக்கு இதே கருத்து. அதாவது சாப்பிடும் போது யாராவது வந்தாங்கன்னா அவங்க கொடுத்துட்டு சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரையறையை சொல்கிறார். ஆனால் பரிமையர் அழகர் எல்லாமே ஒரு திருக்குறளை அவர் மொத்த உரையாடலாக நினைக்கிறார். ஒரு மொத்த நூலாக நினைத்துக் கொண்டு ஒவ்வொரு அதிகாரமும் ஒவ்வொரு திருக்குறளும் அந்த மொத்த உரையாடலுடைய ஒரு கூறாக ஒரு பெரிய டிஸ்கோர்ஸ் ஒரு என்ன சொல்றது மேஜர் டிஸ்கோர்ஸ் மேக்ரோ டிஸ்கோர்ஸ் மாதிரி ஒரு பெரிய உரையாடல். அந்த உரையாடலுக்குள்ளே சிறு சிறு கூறுகள், அந்த கூறுகள் என்ன ஒன்றுக்கொன்று எப்படி தொடர்பு இருக்கிறேன் என்று சிந்திக்கக்கூடியவர். அந்த முறையில தான் அவர் சிந்தித்திருக்கிறார். எனவே நாம் இன்று பலரும் திருக்குறளை அப்படி ஒட்டுமொத்த சிந்தனையாக நாம் பார்ப்பதில்லை. தனித்தனி திருக்குறளாக அது தனியாக மேற்கோள் காட்டும் போது ஆகலாம், அல்லது உரை என்று சொல்லப்படுகிற உரை விளக்கங்களிலும் பார்த்தால் அந்த ஒரு ஒட்டுமொத்த பார்வை ஒரு உரையாடலுடைய ஒரு துணுக்கு, ஒரு பேச்சு தொடரனுடைய ஒரு துணுக்காக அதை நினைப்பதில்லை. பரிமேலழகருக்கு அந்த பார்வை, அந்த அதிகாரம், அதாவது பிராக்மேட்டிக்ஸ் அல்லது டிஸ்கோர்ஸ் அவருக்கு ரொம்ப முக்கியம். இது ஒரு பெரிய டிஸ்கோர்ஸினுடைய ஒரு துண்டு
என்று நினைத்துக் கொண்டு பேசுகிறது. அஃதாவது இருவகை விருந்தினரையும் புறந்தல். இருவகை விருந்தினர்கள் என்று, அதாவது முன்பே குறித்து வந்தவர்களும் குறியாது வந்தவரும். குறித்து வந்தவர்னா நம்ம உறவுகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், நான் சொல்லிக்கிட்டு வர்றது. அல்லாமல் குறியாது வந்தவர்கள் என்றால் திடீரென்று வரக்கூடியவர் என்ற இருவகை விருந்தினரையும் புறந்தர்கள் மொத்தமாக ஒரு டெஃபினிஷன் கொடுக்கிறார். அதுல அவர் மறுபடியும் கொண்டு வந்து அவருடைய பெரிய உரையாடலில் அந்த அதிகாரத்தை கொண்டு வந்து சொல்லுகிறார். அதிகாரம் என்பது அந்த உரைக்கோவை சூழல். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்க ஐம்பலத்தாறு ஓம்பல் தலைன்னு சொன்னார்ல. அதுல தென்புலத்தார் தெய்வம் தென்புலத்தார் தெய்வம் விருந்து தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான். இந்த ஒக்கல்னா உறவினர்கள், தான்னா ஆச்சு. அதுக்கு முன்னாடி தென்புலத்தார் தெய்வம் பார்க்க முடியாது, தென்புலத்தாரையும் பார்க்க முடியாது, தெய்வத்தையும் பார்க்க முடியாது. கண் முன்னாடி இருக்கக்கூடியவர்கள் நடுவில் இருக்கக்கூடிய விருந்தினர்கள். ஐம்புலத்துள் முன்னைய இரண்டும் கட்புலனாகாத நினைவனாகலாம். ஒரு குடும்பத்தவன் இந்த 5 கடமைகளையும் செய்ய வேண்டும். தென்புலத்தாருக்கு மூத்தோர் வழிபாடு, தெய்வங்களுக்குரிய வழிபாடு, அவருடைய தெய்வங்களுக்கு ஏற்ற வழிபாடு, பிறகு விருந்து, பிறகு விருந்து ஒக்கல் உறவினர்கள் தான் என்று சொல்கிறார். இதுல இந்த முன்னே இரண்டு கட்புலனாகாத நினைந்து செய்வனாகலானும், பின்னே இரண்டும் ஒக்கல் தான். ஒக்கல்னா உறவு, தான்னா ஆறாவது வந்து கடவுள், இறைவன், அதாவது கவர்மெண்ட்டுக்கு செய்ய வேண்டிய டாக்ஸ் முதலியவர்கள் சொல்றார். அப்ப நடுவில் இருக்கக்கூடிய விருந்தினர்கள், அவருடைய இந்த செய்திகள் மனுவிலே அப்படியே இருக்கிறது. அதாவது திருக்குறள் நல்ல பல கருத்துக்களை எல்லாம் பல நூல்களில் இருந்து எடுத்து திரட்டி இருக்கிறார். வாழ்க்கைக்குரிய அமைப்பை சொல்லியிருக்கார். பிறகு நீங்க பார்க்கிற போது எந்த ஒரு நாகரிகம் பரவுகிற போது, ஒரு நாகரிகம் வந்து ஒரு வலுவான நாகரிகம் இங்க வந்து பரவுகிற போது, அந்த வலுவான நாகரிகம் ஒரு புதிய நாகரிகத்தை பரவுகிற போது தன்னுடைய கட்டமைப்பை தான் அதன் மேல திணிக்கும். திணிக்கிற போது அது தான் திணிக்கின்ற ஒரு நாகரிகத்தினுடைய கூறுகளுக்கு ஏற்ப சில தகைகளை, மாற்றங்களை செய்து கொள்ளும். அப்படி திருவள்ளுவர் பலவற்றை நமக்கு வடக்கிருந்து வந்த வைதிக பண்பாடு, சமண பண்பாடு, பௌத்த பண்பாட்டினுடைய கூறுகளின் வழியாக ஒரு மாடலை நமக்கு கொடுக்குறாரு. அந்த மாடலை நம்ம செய்திகளை இணைத்துக் கொள்கிறார். இணைத்துக்கொண்டு மொத்தமாக ஒரு பொது பார்வை, ஒரு இன்க்ளூசிவ் பார்வை, ஒரு எல்லாவற்றையும் அரவணைக்கக்கூடிய ஒரு பார்வை. ஏனென்றால் வைதிகம் என்று சொன்னால் அது வந்து வர்ணங்களை அடிப்படையாக கொண்டு வர்ணம், ஆசிரமம் என்றெல்லாம் பேசுகிறது. இந்த பின்புலத்திலிருந்து வந்த திருவள்ளுவர் சமண பின்புலத்திலிருந்து வருகிற போது வைதிகத்துக்கு மாறு சிந்தனை வந்த சமண பின்புறம், அதற்கு ஒரு சில குறைபாடுகள் எல்லாம் உண்டு, பௌத்த குறைபாடுகள் உண்டு. இதிலிருந்து ஒரு பொதுவாக ஒரு சமத்துவத்தை எல்லோரும், அதாவது பிறப்புக்கும் ஆனா சிறப்புவா செய்தொழில், நாம் என்ன சொல்கிறோம், பிறப்பும் ஒக்கும் செய்தொழிலும் ஒக்கும் என்பது இன்றைய நாம் வளர்ச்சியில வந்திருக்கிறோம். அந்த கோணத்துல இவர் வந்து மனு தர்மத்திலிருந்து எடுத்துக்கிறார். அதெல்லாம் தவறு இல்லை. அது எல்லா சமயங்களும் அதை சொல்லுகிறார். இதே மாதிரி ஒரு கட்டமைப்பை சொல்லுகிறார். குடும்பத்தவர்னு எப்படி இருக்க வேண்டும், அதில் பெண்ணினுடைய நிலையம் என்பது மிகவும் திருவள்ளுவர் வரையறுத்திருக்கக்கூடியது. அந்த காலகட்டத்தினுடைய நிலையில பெண்ணுக்கு வந்து முக்கியத்துவம் இல்லாத ஒரு கட்டமைப்பை தான் அவர் சொல்லியிருக்கிறார். அதுல எந்த விதமான ஐயப்பாடு இல்லை. அதை நாம் அப்படியே திருவள்ளுவரை நிச்சயமாக 2000 வருஷத்துக்கு முன்னாடி செய்த ஒரு பொருளை நாம் இன்றைக்கு பயன்படுத்த முடியாது. அதனால திருக்குறளில் நிறைய தேவையில்லாத விஷயங்கள், அல்ல பொருந்தாத விஷயங்கள், முரண்பாட்டு எல்லாம் இருக்கின்றன. ஆனால் மொத்தத்தில் அவருடைய பார்வையில் இருக்கக்கூடிய அந்த அதுக்காகத்தான் நாம் அதை போற்றுகிறோம். அந்த குறைபாடுகளை நாம் களைந்து விட்டு திருக்குறளை நாம் போற்றலாம். ஐம்பலத்துல இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய அந்த விருந்தோம்பலை பின்னே இரண்டும் பிறர்க்கீதல் அண்மையானும், அந்த ஒக்கல் அப்படிங்கிறது நம்மளுடைய கடமை, உறவினர்களுக்கு செய்ய வேண்டியது, தனக்கு செய்ய வேண்டியதும் கடமை. இதுதான் ஈதல். ஈதலுக்கு பக்கத்துல வருகிறது. ஈதலும் கிடையாது, ஈதலுக்கு பக்கத்துல வருகிறது. எனவே இடைநின்ற விருந்தோம்பல் சிறப்புடைத்தது. இந்த 5 விஷயங்கள்ல விருந்தோம்பல் சிறப்புடைத்தாய் இல்லறங்கட்கு முதலாயிற்று. அதான்
இல்லறம் நடத்துவதனுடைய அடிப்படையே விருந்தோம்பும் பண்பு. ஒரு 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 குடும்ப வாழ்க்கை என்பது தான், மனைவி, மக்கள், உறவு என்று இருப்பதற்கு மேல திடீரென்று வரக்கூடிய இப்படி ஒரு ஒரு பகுதியினர் வருகிறார்கள். அவர்களுக்கு நாம் விருந்தோம்புதல் ரொம்ப முக்கியமான கூறாக இருக்கிறதுன்னு சொல்றேன். வேற செய்யப்படாமையின் இஃது அன்புடைமையின் தன்மை. இந்த விருந்தோம்ப செய்ய வேண்டும் என்றால் குடும்பம் என்ற அமைப்பு இருக்கணும். குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி ஒத்து போகக்கூடியவர்களாக இருக்கணும். அப்பொழுதுதான் அந்த வந்த விருந்தாளிகளுக்கு ஒரு உபயோகத்தை நாம் செய்ய முடியும். எனவே பல வேளைகளில் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்துல வந்து கணவன் மனைவி கிடைக்கக்கூடிய ஊழல் தீர்க்கக்கூடிய ஒரு வாயிலாக விருந்தை சொல்வார். விருந்து வருகிற போது தங்களுடைய ஈடுபாடுகளை புறந்தள்ளி விட்டு களைந்து விட்டு அவர்கள் பிறருக்கு முன்பு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு தங்கள் அன்புடையர்கள் போல காட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு ஒரு நிலைமை ஏற்படுகிறது எல்லாம் பேசுகிறோம். எனவே அதனாலதான் அன்புடைமைக்கு பிறகு அது வைக்கப்பட்டதுன்னு சொல்கிறார். அன்புடையார் மாட்டல்லது விருந்தினர் செல்லாமையும் அதன் பின் வைக்கப்பட்டதுங்கிறது பரிப்பெருமாள் சொல்கிறார். கவிராசர் வந்து இதே கருத்தை வேற மாதிரி சொல்றாரு. அவருடைய சமய பின்னணியில சமண பின்னணியில அதாவது விருந்தாக வந்த அசம்யதன், விரதிகன், யதி என்ற 3 பேருக்கும் 4 வித தானம் கொடுத்து ரட்சித்தல். அது 4 வித தானம் என்னன்னு நான் பார்க்கல, கவனிக்காம இருக்கேன். அதுல அசம்யதன்கிறவன் 4வது குணஸ்தானத்தில், அதாவது அசம்யத சமயக் திருஷ்டியார் எனப்படுவோர். அதாவது இல்லத்தில் கூடிய ஒரு உயர்ந்த இல்லறத்தில் உயர்ந்த நிலையில், அதாவது சமயங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய சமயக் திருஷ்டினா முழுமையான பார்வை, காட்சியூர், அந்த நட்காட்சி எய்தவர்கள். இவர் நட்காட்சி மட்டும் அமைந்தவராகி விரதங்களை ஏற்று அனுஷ்டிக்கிறவர். இல்லத்தாரில் ஒருத்தர் இன்னும் விரதங்களுக்குள்ள புகழ, ஆனால் அதுக்கு நோக்கி பயணம் பண்ணக்கூடிய அசம்யதன். அப்புறம் விரதிகன் 11 வகை சிராவக தர்மம் மேற்கொண்டவர்களில் ஒருவன். நான் நினைக்கிறேன் நம்முடைய கோவலனை பற்றி சொல்வது சாவக நோன்பிகள் அடிகளாதலின்னு கண்ணகி சொல்றா. அதாவது அவர் வந்து தன்னுடைய அந்த காமஞ்சான்ற கடைக்கோட்காலை அடைந்து ஒரு விரத நிலைக்கு அடைந்து கொண்டிருந்தாரோ என்று தோன்றுகிறது. கோவலனை அப்படிப்பட்டவனாக அவர் படைத்து காட்டுகிறார் இளங்கோவடிகள். சிராவக அதாவது இல்லறத்திலே நிலையிலேயே முதிர்ந்த நிலையை அடைந்தவர் என்ற அர்த்தம் போல் இருக்கிறது. பொதுவாக இல்ல சிராவக நோன்பிகளை இல்லத்தார்னு இருக்கும். இல்லறக்கூடிய சமண ஒழுக்கத்திலே சிறந்த நிலையை அடைந்தவர்கள் என்று சொல்ல வேண்டாம். அவன் விரதி. அதனாலதான் அவன் வந்து கண்ணகி சோறு படைக்கிற போது பகல் சாய்வதற்கு முன்பே உணவு படைத்து அவள் கொடுத்தாள், இரவுக்கு முன்பே கொடுத்தாள் என்று பார்க்கிறோம். அமுதம் முன்க என்று சொல்லி இரவுக்கு முன்பே அவள் செய்தாள் என்று நாம் பார்க்கிறோம். ஏன்னா யதி என்கிற துறவி. அதனால இது பற்றிய விருந்தோம்பலை பற்றி நிறைய செய்திகள் இலக்கியங்கள் இருக்குன்னா அதுக்கெல்லாம் நம்ம இப்போ போகல. குறிப்பாக கண்ணகியை சொல்கிற போது விருந்துதற்கோடலும் இழந்த என்னை நீ பிரிந்து சென்றதுனால என்னால விருந்தினர்களை உபசரிக்க முடியாமல் போய்விட்டது என்று ஒரு முக்கியமான ஒரு கூறாக கண்ணகி பேசுவதை பார்க்கிறோம். அதே மாதிரி சீதையை பற்றி சொல்கிற போது கம்பராமாயணத்திலே விருந்து வந்த போது என்னுருமோ என விரும்பும். அவன் அசோகவனத்திலே அவள் தனியாக இருக்கிற போது நாம் விருந்து வந்த போது ராமன் எப்படி துன்பப்பட்டிருப்பாரோ என்று சொல்லி எண்ணுவதாகவும் ஒரு கருத்து இருக்கிறது. இதெல்லாம் வந்து எப்படி நம்ம தமிழ் இலக்கியங்கள் விருந்தை காட்டுகிறேன் என்பதற்காக நான் சொன்னேன். அதுக்கு நான் இப்ப போகல. இன்னும் புறநாட்டுப்படையில அவர்கள் அந்த புறநாட்டுப்படை போன்றவற்றில் ஒவ்வொரு இடங்களுக்கும் இந்த பூர்ணர் போன்றோர் போகும்போது எப்படி ஒவ்வொரு பகுதி மக்களும் அவர்களுக்கு விருந்து உபசரணைகள் செய்வார்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார்கள். அதெல்லாம் ரொம்ப விரிவாக இருக்கிறது. இந்த வேள்விகள் 50 வேள்விகளை ஒன்றாக மானுஷ யஜ்ஞம், மனித யஜ்ஞம் என்று இதை பேசுகிறது மனு தர்மம். அது திருவள்ளுவரே பின்னாடி 2 திருக்குறள்ல பேச போகிறார். வேள்வி என்று, விருந்தோம்பலை வேள்வி என்று சொல்லப்படுகிறார். விருந்தோம்பலை வேளாண்மை என்று முதல்ல இப்ப பேச போகிறார். அப்புறம் வந்து வேளாண்மை என்பது நான் முன்பே சொன்னேன், வேள்வி வேளாண்மை என்ற சொல்லாட்சியிலே வேள்வி என்பதிலே ஒரு வகையான சம்ஸ்கிருத ஒரு பார்வை இருக்கிறது. வேளாண்மை என்பதிலே ஒரு உள்நாட்டு பார்வை. அதாவது ஒரு மேம்பட்ட ஒரு செல்வந்தனுடைய ஒரு கொடை
என்ற பொருளிலே வேளாண்மையை பயன்படுத்துகிறார். எனவே இந்த சொல்லாட்சியெல்லாம் புதிதாக அவர் படைத்துக் கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். எனவே திருக்குறள்ல அதை பற்றி அடுத்தது வெள்ளி என்று சொல் பேசுகிறார் 87, 88ல. இணை துணைத்து என்பது ஒன்றில்லை, விருந்தின் திணை துணை வெள்ளி பயன். எனவே அது அதிதி யஜ்ஞம் என்று அவர் பேசுகிறார்கள். பரிந்தோம்பி பற்றற்றியம் என்பது விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதவர், விருந்தோம்பி வேள்வி செய்யாதவர்கள், விருந்தோம்புகளாகிய வெள்ளி செய்யாதவர்கள் பொருளை வைத்து இழந்தேமே என்று சொல்வார்கள் என்று சொல்லி அடுத்த ஒரு திருக்குறளை பேச போகிறார். சரி, அதுக்கு போவோம். இந்த வேள்வி பற்றி உள்ள சொல்லாட்சிக்கு நான் பிறகு வர்றேன். வேளாண்மை, வேள்வி நிலை இதெல்லாம் பத்தி பேசலாம். இப்ப நம்ம திருக்குறளுக்குள் போயிடலாம். திருக்குறள்ல இருந்து ஓம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு இருக்கிறது, பார்க்கலாம். இருந்து ஓம்பி இல் வாழ்வதெல்லாம், இல் இருந்து ஓம்பி வாழ்வது எல்லாம் இதற்கு விருந்து ஓம்பி வேளாண்மை செய்த பொருட்டு என்று வினைமுற்றாகவும் குறிப்பு வினைமுற்றாகவும் முடிக்கலாம். அல்லது பொருட்டு ஆகும் என்று அதை ஒரு வேற்றுமை பொருளோட வரக்கூடிய 4ஆம் வேற்றுமை பொருளோட வரக்கூடிய சொல்லுருவாக அமைத்துக் கொண்டு வேளாண்மை செய்தலுக்காக ஆகும் என்றும் அமைக்கலாம். சரி, நம்ம பார்க்கலாம். இதுக்கு மணக்குடவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். இல்கண் இருந்து இல் இருந்து பொருளை போற்றி வாழும் வாழ்க்கை. இல் இருந்து ஓம்பி வாழ்வது, ஓம்பி பொருளை போற்றி, ஓம்புதல்னா பொருளை போற்றி, வாழ்க்கை என்ற வாழும் வாழ்க்கை, வாழ்வது என்ற தொழிற்பெயர் வாழும் வாழ்க்கை. உறங்குவதுனா உறங்கும் உறக்கம். நீ உறங்குவது நீண்ட நேரமாக நடைபெறுகிறது, அல்லது நீ அதிகமாக உறங்குவது கூடாது. உறங்குவதுனா உறங்கும் உறக்கத்தை அப்படின்னு அர்த்தம். அப்படி பொருள் சொல்லியிருக்காரு, கவனிக்க. வாழ்வது அப்படிங்கிறது வாழும் வாழ்க்கை. எல்லாம் வந்த விருந்தினரை போற்றி அவருக்கு உபசரித்தற்காக பொருட்டு என்பது 4ஆம் வேற்றுமை பொருள் வரக்கூடிய தங்கத்திற்கு ஆக, உனக்கு சேலை, உனக்காக சேலை, உனக்கு சேலை வாங்கினேன், முன்பொட்டு சேலை வாங்கினேன் என்று அந்த பொருட்டு என்பது கொண்டு என்பது எப்படி 3ஆம் வேற்றுமை சொல்லுருவாக நாம் பயன்படுத்துகிறோமோ அதுபோல பொருட்டு என்பது பூ என்ற 4ஆம் வேற்றுமை உருவின் பொருள்பட வருகின்ற சொல்லுருவு என்று உரையாசிரியர்கள் குறிப்பிடுவார்கள். இந்த இடத்தை ஆக என்பதை சொல்லுருவாக அமைத்திருக்கிறார். சரி, பெருமையாளர் எப்படி சொல்றாரு? இல் இருந்து ஓம்பி வாழ்வது எல்லாம், அதுல மனைவியோடு வனத்தில் செல்லாது என்பதை சேர்க்கிறார். அதாவது நேரடியான பொருள் சொன்னா இலின்கண் இருந்து பொருள்களை போட்டு வாழும் கொள்கைன்னு நினைக்கிறார். வாழ்வது என்பது செய்கைன்னு அதே மாதிரிதான் எடுக்கிறார். வாழும் செய்கைன்னு எடுக்கிறார். வாழ்க்கைங்கிறது செய்கை தான். செய்கை என்பது புதுச்சொல். வாழ்க்கை, வாழும் வாழ்க்கை என்பது உறங்கும் உறக்கம் போல, செய்யும் செயல் போல, சிரிக்கும் சிரிப்பு போல, ஓய்தல் செய்யும் தலை சாயுதல் செய்யும், ஓய்தல் செய்யோம் என்கிற போது செயல் புதுச்சொல்லாக வரும். அதுபோல வாழும் செய்கைன்னு அவர் எடுக்கிறார். இலின் கண் இருந்து பொருள்களை போற்றும் செய்கையெல்லாம் விருந்து ஓம்பி வேளாண்மை விருந்தினரை பேணி, விருந்தினரை அவர் வந்த விருந்தினர் சொன்னாரு, விருந்தினர்ன்னு சொல்லிட்டாரு. பேணுதல்னு சொல்லிட்டாரு. அவர் போற்றின்னு சொன்னாரு, இவர் பேணின்னு சொல்றாரு. அவருக்கு உபகாரம் செய்தல் பொருட்டு. வேளாண்மை செய்தல் அப்படிங்கிறது ஒரு தொகை சொல்லாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வேளாண்மை என்பது நான் நினைக்கிறேன் வேள் ஆண்மை. வேளாண்மைங்கிறதுக்கு நம்ம தமிழ் லெக்சியன் கொடுத்துருக்கிறதெல்லாம் நீங்க கவனிச்சீங்கன்னா வெள்ளாமையிலிருந்து இது வேற வருது. நான் வர்றேன். வேளாண் மாந்தர்ங்கிறது வேளாளர்லாம் சொல்றது. வேளாண் மாந்தர் இயல்புகள்ல ஒன்றாக அது நம்முடைய இலக்கியங்கள் எங்க வருகிறது. அதுதான் வேளாண் மாந்தருடைய இயல்பு என்னன்னு சொன்னா, ஆணை வழி நிற்றல், அழிந்தோரை நிறுத்தல், கைக்கடன் ஆற்றுதல், கசிவகத்து உண்மை, ஒக்கல் போற்றல்,
ஓவா முயற்சி, மண் இறை தருதல், ஒற்றுமை கோடல், விருந்து புறந்தருதல், திருந்திய ஒழுக்கம் என்ற வேளாளருக்குரிய 10 வகை தன்மைகள். இது எந்த நூல்ல வருதுங்கிறத நான் தேடினேன், உடனடியா கிடைக்கல. வின்சுலோ கொடுத்திருக்கிறாரு. வின்சுலோவை மேற்கோள் காட்டி தமிழ் லெக்சிகன் கொடுத்துட்டு போயிடுச்சு. ஒரு தமிழ் பேராகிராதிக்காரர்கள் அந்த மூலத்தை பார்த்து போட்டிருந்தாங்கன்னா நன்றாக இருந்திருக்கும். அது எந்த நூலில் இருக்கிறது என்று எனக்கு தெரியல. ஏதோ சமண நூலில் இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். அதை கண்டுபிடிச்சு நம்ம சொல்றேன் நான். எனவே வேளாண்மை அப்படிங்கிறது வேள் கூட்டல் ஆள். நாட்டாண்மைங்கிறது எப்படி அந்த நாட்டு ஆண்மை ஆட்சி செய்தல் என்பது போல வேள் ஆண்மை அப்படிங்கிறதுக்கு முதல் பொருளை கொடைதான். பிங்களந்தையில் இருக்கிறது. உபகாரம் திருக்குறள் பொருள் கொடுத்திருக்காங்க. அப்புறம் தான் வேளாண்மைங்கிறது பயிர்த்தொழில். நாம் இன்றைக்கு வேளாண்மைங்கிறது பயிர்த்தொழில் செய்யறது. அப்புறம் உண்மை அப்படிங்கிற பொருளையும் வந்திருக்குது. வேளாண்மை தானும் விளைந்த இடம் உண்மை. எனவே வேளாண் வாகை என்று ஒன்று கூட இருக்கிறது புறப்பொருள் உண்பாமல்ல. வேளாண் வேளாண் வாயில் ஒன்று இருக்கிறது. அதாவது யாசிக்கை. வேளாண் வாயில் வெப்பக்கூ புறநாட்டுக்குள்ள வருகிறது. வேளாண் வாயில் யாசிக்கையை விரும்பும்படி கூறி என்ற பொருளை அது சொல்லிடுறாங்க. வேளாண் வேதம்ங்கிறது ஆல்ரெடியா சூத்திர வேதம். இன்றைய பாஷையில் சூத்திர வேதம். திருக்குறள் சூத்திர வேதம் தான். அந்தணனுக்குரிய வேதம் என்பதை விட சூத்திரக்குரிய வேதம். எனவே வேள் ஆண்மை என்பது வேள் என்று சொல்லப்படுகின்ற நில உடைமையாளர்கள் தலைமை சார்ந்த நில உடைமையாளர்கள் தங்களுடைய மிகை அந்த வருவாயிலிருந்து செய்யக்கூடிய உபகாரம் உதவி என்பதுதான் வேளாண்மை. அந்த பொருளை வரார்கள். இதை வேள் அப்படிங்கிறதுக்கு வேள்வி என்ற ஒரு பொருள் இருக்கிறது. அந்த பொருளில் ஆளாமல் இது வேளாண் மக்களுக்குரிய கடமையாக வேளாண்மையை சொல்லுகிறார். வேள்வி என்று அதை பேசுகிறார். வேள்வி என்றால் முயற்சின்னு அர்த்தம். அந்த இடத்துல பொது பொருள்ல வருகிறது. அதாவது இந்த சொற்கள் எல்லாம் காலப்போக்கில் பெரிய பொருள் மாற்றம் செமாண்டிக் சேஞ்சஸ் நடந்திருக்குது. அதுல திருக்குறள் இது வேளாண்மை செய்தல் என்று அவர் வற்புறுத்தி அதை சொல்றதுக்கு காரணம் அது ஒரு வகையான என்ன சொல்ற புரோகித வர்க்கத்துக்கு அல்லாத புரோகித வர்க்கத்துக்கு ஆறுமே உண்டு. அறுதொழிலோர் நூல் மரப்பர் இது இருக்கிறது. 6 தொழிலும் ஓதல், ஓதிவித்தல், ஈதல், ஏற்றல் நல்லா வருகிறது இல்லையா? எனவே இதை அவர் ஒரு இந்த திருக்குறள்ல தான் இந்த ஆட்சி இருக்கிறது. அதுக்கு ஏதோ ஒரு ஒரு நுட்பம் இருக்கும் போல இருக்கிறது என்னென்று தெரியவில்லை. எனவே இப்ப நம்ம மறுபடியும் இதுக்கு வர்றோம். எனவே வேளாண்மை செய்தல் என்றால் உபகாரம் செய்தல், உதவி செய்தல், அதாவது போற்றுதல், அதாவது கொடை செய்தல் என்றது. விருந்தினரை பேணி கொடை செய்தல் என்று சொல்றார். எனவே வேளாண்மை செய்யா வழி இளின்கண் இருத்தலும் பொருள் செய்தலும் காரணமாக வரும் துன்ப செய்கைக்கெல்லாம் பயனில்லை என்பதாம். அதாவது இதுல நான் முதல்ல சொல்ல வந்தது ஏன் மனைவியோடு வனத்தில் செல்லாதுங்கிற ஒரு தொடரை சேர்த்தார் என்பதை விளக்குவதற்காக நான் தொடங்கினேன். அப்பொழுது எங்கெங்கோ போய்விட்டேன். அப்போ இளின்களிலிருந்து பொருள்களை போற்றும் வாழும் செய்கை எல்லாம்ங்கிறது தான் அங்கே இருக்கு. அப்போ முன்னாடி மனைவியோடு வனத்தில் செல்லாது என்பது முன்பு சேர்கிறது. இது எப்படி உரைக்கோவை சூழ்நிலையில வரும் எப்படின்னு சொன்னா, நீங்க போய் உங்க பிள்ளைகிட்ட கேட்க, இன்னைக்கு வீட்லயே இருந்துட்டியா? குழந்தைகிட்ட கேட்கிறா. ஏம்மா இன்னைக்கு நீ வீட்லயே இருந்துட்டியா என்று கேட்டால் என்ன அர்த்தம்? நீ பள்ளிக்கு போகாம இன்னைக்கு வீட்லயே இருந்து விட்டாயா? நீங்க பேச்சு சூழல் உரைக்கோவை சூழலுக்கு ஏற்ப இந்த முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஒரு அடைத்தொடரை நம்ம கொண்டு வர முடியும். இது உங்களுடைய டிஸ்கோர்ஸ் அண்ட் பிராக்மேட்டிக் கான்டெக்ட்னால பெறப்படுகிற ஒரு வாக்கியம். இது இருக்குது, மொழியில இருக்குது. இன்னைக்கு என்ன வீட்லயே இருந்துட்ட? இன்னைக்கு வீட்லயே இருந்து வேலை செய்யலாம்னு சொல்லிட்டாங்க. மகா அப்படி சொல்லுவான். அப்ப நீ வேலைக்கு போகாம பணிக்கு போகாமல் என்ற ஒன்று சேர்க்கிறோம் இல்லையா? அது மாதிரி தான் இங்கே அவர் என்ன சொல்கிறார்னால் மனைவியோடு வனத்தில் செல்லாது. ஏனென்றால் வாழ்க்கையை 4 நிலையாக பார்க்கிறார் பரிமேலழகர். உங்களுக்கு தெரியும். இல்வாழ்க்கை, அப்புறம் பிரம்மச்சரியம், இல்வாழ்க்கை, வானப்பிரஸ்தம், சன்னியாசம். இந்த வானப்பிரஸ்தம் என்பது 3ஆவதாக இருக்கக்கூடியது. அந்த 3ஆம் நிலை என்பது காட்டிலே சென்று மனைவியோடு வாழ்த்தல்.
தவம் மேற்கொண்டு குடும்ப பற்றுகளை எல்லாம் தொடர்ந்து காமஞ்சான்ற கடைக்கு உட்கார்ந்து தொல்காப்பியரை சொல்லியிருக்கிறார். எனவே இவர் என்ன நினைக்கிறாருன்னா, காட்டுக்கு போயிட்டீங்கன்னா நீங்க தவம் மேற்கொள்வதுதான் முக்கியமான வேலை, விருந்தோம்புதல் முக்கிய வேலை இல்லை. எனவே மனைவியோடு வனத்தில் செல்லாது இங்கேயே ஏன் வீட்டிலேயே இல்லறத்திலேயே இருக்கிறார் என்று சொன்னால் அது விருந்தினரை போற்றுவதற்காகத்தான். எனவே திருவள்ளுவருக்கு எப்பொழுதுமே வானப்பிரஸ்தம் என்ற நிலைமையோடு பெரிய உடன்பாடு இல்லை. வானப்பிரஸ்தத்தை விட இல்லறம் துறவரம் என்ற சமண நெறிதான் அவருக்கு உடன்பாடு. எனவே அந்த மனதை உட்கொண்டு மனைவியோடு வனத்தில் செல்லாது, நீ வேலைக்கு செல்லாம இன்னைக்கு வீட்டிலே இருக்க, ஏன் வீட்டில் இருக்க என்று நான் கேட்கிற போது, ஏன் பணிக்கு செல்லாமல் வீட்டில் இருக்கிற என்பதை நாம கொஞ்சம் டேகா நினைக்கிறோம் இல்லையா, அது மாதிரி இங்க பரிமேலழகர் நினைத்திருக்கிறார். இது எந்த அடிப்படையில் வருகிறது சொன்னா, நம்ம அதிகாரம் அவர் பேசுவதெல்லாம் திருக்குறள் ஒரு பெரிய ஒரு உரையாடல். அந்த உரையாடலுடைய ஒரு துண்டுல விடுபட்ட பகுதிகளை அவர் என்ன சொல்றது விகாரம் என்ற அமைப்பில் அதை கொண்டு வந்து சேர்ப்பார். எனவே அதனாலதான் அந்த திருக்குறள் உரையில அந்த மனைவியோடு வனத்தில் செல்லாது என்ற ஒரு அடை இருப்பதற்கு காரணம் அதுதான். எனவே இதுதான் அவருடைய உரை. இப்ப பெரும்பாலும் பொழிப்புரையாக சொல்லக்கூடிய இதுல நீங்க கவனிக்க வேண்டியது, உபகாரம் செய்த பொருட்டுனே பொருள் எழுதியிருக்காரு, ஒரு ஆகான்னு எழுதியிருக்கிறார். சரி, எனவே நீங்க காட்டுல செல்லாமல் இன்ப வாழ்க்கையை எல்லாம் வாழ்ந்து துய்த்த பின் அங்கே இருப்பது எதுக்குன்னு சொன்னா, அதாவது குடும்ப வாழ்க்கை என்பது இன்பம் துய்ப்பதற்கு மட்டும் இல்லை, பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குவதற்கு மட்டும் இல்லை, விருந்தோம்புவதற்கு முக்கியமான பங்கு இருக்கிறது என்ற ஒரு கருத்தை இவர்கள் வற்புறுத்துகிறார். அதாவது குடும்ப வாழ்க்கை இருப்பதே வானப்பிரஸ்தத்தை விட இது சிறந்தது, இதிலே விருந்தோம்பல் இருக்கிறது என்ற ஒரு கருத்தையும் பரிமேலழகர் சொல்லுகிறார். வரதராசனார் வீட்டிலிருந்து பொருள்களை காத்து இல்வாழ்க்கை நடத்துவதெல்லாம் விருந்தினரை போற்றி உதவி செய்யும் பொருட்டே ஆகும் என்றதை சேர்க்கிறார். ஆகும் என்பதை அவர் பொருட்டு என்பதை நீங்க குறிப்பு நிமித்தாக எடுக்கலாம். பொருட்டு என்பது பொருளை உடையது, அதாவது விருந்தோம்பி வேளாண்மை செய்தலை பொருளாக உடையது என்று குறிப்பு வனைமற்றாக எடுக்கலாம். அல்லது பொருட்டு என்பது செய்தற்காக என்ற 4ஆம் வேற்றுமை சொல்லுருவாகவும் எடுக்கலாம். சரி, சாரங்கவாணி அதே சொல்லியிருக்கார், வீட்டில் தங்கி பொருளை போற்றி இல்லறம் நடத்துவதெல்லாம் விருந்தினர் பொருட்டே ஆம் ஆகும். பொருட்டே ஆம் அவர்கள் பெரும்பாலும் குறிப்பு வனைமட்டாக எடுத்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. சரி, எனவே இது இந்த வாக்கியமைப்பாக பார்க்கிற போது இருந்து ஓம்பி வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்கள் அதை வாக்கியமாக நம்ம சொல்ல வேண்டாம். எனவே மனைவியோடு வனத்தில் செல்லாது என்பது அதிகாரத்தாலே பெற்ற உரைக்கோவையினால பெற்றது, ஏனையோர் அவ்வாறு கொள்ளவில்லை. இன்று பள்ளிக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்து விட்டாயா, இன்ப வாழ்க்கை வாழ்வதற்காக மட்டுமன்று விருந்தோம்புவதற்காகவும் இல்லில் வாழ்கிறோம் என்ற ஒரு முன்னாடி ஒரு இதை கொண்டு வர்றாரு, அது வாக்கியத்துக்குள்ளேயே கொண்டு வந்து நினைச்சிடுறாரு. பின்னாடி இன்ப வாழ்க்கை வாழ்வதற்காக மட்டுமன்று விருந்தோம்புவதற்காகவும் என்பதை குறிப்பட்சமாக கொண்டு வந்து நினைக்கிறார் பெருமையாளர். கவனிங்க, எனவே வேளாண்மை செய்யாவழி இலின்கண் இருத்தலும் பொருள் செய்தலும், பொருள் இல்லில் இருந்து இன்பம் தைப்பது, பிள்ளைகளை பண்ணுவது, அப்புறம் பொருள் செய்தல, அதனால வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் என்று ஒரு செய்தியை பின்னாடி கொண்டு வந்து குறிப்பட்சமாக சொல்லுகிறார். குறிப்பட்சமும் இதில் கொண்டு வருகிறார். அதுக்கு முன்பதாக அந்த கொண்டு வர அதிகாரத்தாலே பெறுகின்ற ஒரு துணை வாக்கியத்தையும் அங்கே கொண்டு வந்து சேர்க்கிறார் என்று பார்க்கிறோம். எனவே இனி இதுல சொல்லடை என்று பார்க்கிற போது இல் என்பது மனைவியோடு வனத்தில் செல்லாது, மனைவியோடு வனத்தில் இல்லுங்கிறது வீடு, இருந்துங்கிறது அங்கே வசித்து, ஓம்பி பொருள்களை போற்றி நடக்கிறார். எதை போற்றி செய்யப்படுபவர்கள் இல்லை, பொருள்களை போற்றிங்கிறாங்க. சில பேர் குடும்பத்தை போற்றின்னு சொல்றாங்க. இப்படி பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. வாழ்வது என்பது வாழும் செய்கை, தொடிப்பேர் வாழும் செய்கை, வாழும் வாழ்க்கை என்று அவர் சொன்னார். எல்லாம் முழுசும் உரிச்சொல்லாக அந்த பொருளை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். பெயர் சொல் விருந்து, விருந்தினரை, அது ஆகுபெயராக, விருந்து என்றது புதுமை என்ற அர்த்தம், விருந்தாக வரக்கூடியது விருந்து என்ற ஆகுபெயர் நிலையில விருந்தினரை குறிக்கிறது. தொழில் அல்லது பண்பாகு பெயராக நம்ம சொல்லலாம். ஓம்பி பேணி, பொருளை போற்றி மணக்குடவர், அன்பை வளர்த்து என்று சிலர் பரிமேலழகர் மனைவி மக்கள் இடம்பொருள் ஏவர்களைன்னு எல்லாத்தையும் அணைக்கிறாரு கவிராச பண்டிதர்.
வேளாண்மை செய்தல், அவர்க்கு உபகாரம் செய்தல், பொருட்டு 4ஆம் வற்றி சொல்லுருவாகவும் கொள்ளலாம், குறிப்பு வினைமுற்றாகவும் கொள்ளலாம். எனவே இதுதான் இதனுடைய பொருள். இதுல கருத்திறக்கவரால் ஒரு குறிப்பு சொல்றார். ஓம்புதல் என்றால் போற்றுதல். வேளாண்மை என்பது உபகாரம் என்று சொல்கிறார். வேளாண்மை என்பதற்கு உபகாரம் என்ற பொருள், உதவி செய்கிறது அர்த்தம். அப்ப பெரிய வேளாண்மை எல்லாம் செய்ய வேண்டாம்னா நீ வந்து பெருசா உதவி செய்ய வேண்டாம்னு அர்த்தம். இப்படி இருந்திருக்கு ஒரு வழக்கு. சரி. வேள்வி செய்யறதுங்கிறது, விருந்தோம்பல்ங்கிறது ஒரு வேள்விங்கிறது ஒரு மொத்த வேள்வி என்பது ஒரு வகையான ஒரு பெரிய செயல்னு அர்த்தம். ஏனென்றால் வேள்வி என்பதை 2 நிலையில பயன்படுத்துவாங்க. இந்த ஐம்பெரு வேள்வி என்பது மனித யஜ்ஞம், தேவ யஜ்ஞம், பிதிரு யஜ்ஞம் என்று சொல்லக்கூடியது. அந்த 5 சொல்கிறார்களே அதை யஜ்ஞமாக சொல்வார்கள். யஜ்ஞம்னா பெரிய முயற்சின்னு அர்த்தம். பெரிய தேசபக்தி ஆகிய வேள்வியிலே ஆகுதி செய்வதாக என்றெல்லாம் பாரதி சொல்றாங்க இல்லையா? வேள்வி என்பதனாலே அவர் அந்த வேத சொல்லாட்சியை பயன்படுத்துகிறார். அவ்வளவுதான். அது வேள்விங்கிற பெருமுயற்சின்னு அர்த்தம். இன்னொரு வேள்வி இருக்குது. அது 5 மகம் என்று சொல்லி இருக்கிறது. அதாவது இந்த தவ முயற்சியிலையும் வேள்வி என்று சொல்வார்கள். அதாவது ஜப யஜ்ஞம், மந்திர யஜ்ஞம், யோக யஜ்ஞம் என்று சொல்லி அது 5 யஜ்ஞங்களை சொல்லுவாங்க. அதாவது மந்திரத்தாலே மன ஒருமைப்பாட்டை கொண்டு வரும் மந்திர யஜ்ஞம், ஜப யஜ்ஞம்னா ஜபம் பண்றது, அதாவது யோகம் போன்றவற்றெல்லாம் செய்யறது. இப்படி 5 யஜ்ஞங்களை சொல்வார்கள். அதெல்லாம் நீங்க லெக்சிகன்ல பாத்தீங்கன்னா இருக்கும். சரி. எனவே இந்த பொருட்டு என்ற சொல் வந்து திருக்குறள்ல இருக்கிறது. திணற்பொருட்டால், திணற்பொருட்டு, திணறுக்காக, அந்த இடத்துல 4ஆம் வேற்றுமையாக வருகிறது. திணற்பொருட்டால் கொள்ளாத உலகினின் யாரும் விலை பொருட்டால், 2 இடத்துல பொருட்டு, விலை பொருட்டு ஆக உழ்ந்துவர். நானால் உயிரை துறப்பர், உயிர் பொருட்டால் நான் துறவார் நான் நாள்வோர். உயிருக்காக, உயிரை காப்பாத்துறதுக்காக நாணத்தை விட மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்புறம் இந்த இடத்துல 2 திருக்குறள்ல வருகிறது. இருந்தோம்பியில் வாழ்வது, விருந்தோம்பி வேளாண்மை செய்யப்பட்டு, தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்யப்பட்டு. தக்கார்க்கு வேளாண்மைங்கிறது அதுவும் வந்து உதவி செய்கிறது. ஆற்றின் அளவறிந்து கற்க அவை எஞ்சா மாற்றம் கொடுத்தல் பொருட்டு, கொடுத்தலுக்காக. நகுதல் பொருட்டு அன்று நட்டல், மிகுதிக்கண் மேற்சென்று எரித்தல் பொருட்டு. பொருட்டு என்ற சொல் திருவள்ளுவருக்கு ரொம்ப பிடித்த சொல் போல் இருக்கிறது. நிறைய இடங்கள்ல மேற்கொண்டிருக்கிறார் பார்க்கலாம். எனவே இவ்வாறு இந்த திருக்குறள் அமைப்பு அமைந்திருக்கிறது. இதுல எப்படி பரிமேல் அழகர் மறைந்திருக்கக்கூடிய ஒரு தொடரை மீட்டு கொண்டு வருகிறார், அதிகாரத்தை வைத்துக் கொண்டு. பிறகு குறிப்பெச்சத்தின் மூலமாக இல்லறத்திலே வாழ்வதே விருந்தோம்புவதற்காகத்தான் என்ற ஒரு குறிப்பை, நீ செய்யற முயற்சிக்கெல்லாம் காரணமே நீ இருந்து கஷ்டப்படுறது, துன்பப்படுறது, குடும்பத்தோடு இருக்கிறதெல்லாம் எதுக்குன்னா அவ்வப்பொழுது வருகின்ற உறவினர்களையும் மற்றவர்களையும் நீ விருந்தோம்ப வேண்டும். எனவே விருந்தோம்பல் ஒரு கடமையாக அவர் அமைத்திருக்கிறார். இன்றைக்கு விருந்தோம்பலினுடைய நிலைமை, விருந்தோம்பல் இண்டஸ்ட்ரிங்கிறான், ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரிங்கிறான். இதுக்கெல்லாம் நம்ம பிறகு தொடர்ந்து வருகிற போது நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். விருந்தோம்பலை பெற்றுள்ள கருத்தாக்கம் எல்லா பண்பாடுகளிலும் இருக்கிறது. மிக அடிப்படையான பண்பாடாக இருக்குது. விருந்தோம்பல்ல உயர்ந்த உச்சபட்சமாக விருந்தாக வரக்கூடியவர்களுக்கு தன்னுடைய துணைவை கூட கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தாக்கம் எல்லாம் கூட இருக்கிறது. அப்படி சில புறநானூற்றை விளக்கக்கூடிய சில விளக்கங்களை எல்லாம் கூட நம்முடைய வாதோபானுடைய புறநானூறு டிரான்ஸ்லேஷன்ல போனீங்கன்னா அந்த ஒரு டிரான்ஸ்லேஷன்ல ஒன்று பண்ணியிருப்பாரு. அது ட்ரைபல் கல்ச்சர்லாம் சொல்லுவாரு. அதை கேட்ட பேராசிரியர் குளோரியா சுந்தரமதிக்கு எனக்கு கடும் கோபம் வந்து விட்டது. அப்படியெல்லாம் திருக்குறளை புறநானூற்றை விளக்க முடியாது என்று நாங்கள் வாதிட்டதெல்லாம் நினைவுக்கு வருகிறது. திருக்குறள். எனவே இதெல்லாம் சிந்தனைகள் வருகின்றன. நான் பிறகு அதை பற்றி நாம் தொடர்ந்து பேசுவோம். இதோடு நான் இந்த உரையை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அட்டன் பண்ண அந்த இவரு டாக்டர் சண்முகத்துடைய கருத்தரங்கம் அது சம்பந்தமா லிங்க் ஏதாவது இருந்ததுன்னா சரி, அந்த கட்டுரைகள் அதையெல்லாம் சாஃப்ட் காப்பின்னு சொல்லுவோமே, அதுல இதுல இருந்ததுன்னா அது படிக்கணும்னு ஆசை. இன்னொன்னு நீங்க அவங்க நடத்தின அமெரிக்காவிலன்னு நினைக்கிறேன், அமெரிக்காலயோ துபாயிலையோ தெரியல, அந்த நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணது தொல்காப்பியம் மற்றவங்க இந்த சங்க இலக்கியத்தை பேசுனது, அதற்கான
லிங்க் இருந்தாலும் பாண்டிச்சேரியில் நடந்தது, அது பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி அந்த லிங்க் இருந்ததுன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு வசதியா இருக்கும். சரி, பேராசிரியர் மாதையனுடைய ஆம், அளிப்பு இருக்கு இல்லையா, அவர் அளித்த அந்த உரையை அவர் பவர் பாயிண்ட்லயே கொண்டு வந்திருந்தாரு. அது எல்லாருக்கும் அனுப்புறேன்னு சொன்னாரு. அனுப்பியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தனியாக இது வரல. வந்த உடனே நான் உங்களுக்கு அனுப்புறேன். மாதையன் சார் இருக்காருன்னு நினைக்கிறேன். மாதையன் சார் ஐயா இருக்கிறீங்களா? மாதையன் அனுப்புவாரு. அனுப்பும்போது நான் உங்களுக்கு அனுப்புறேன். அதாவது அகராதி ஆக்கத்தை பற்றி உள்ளதை அவர் அனுப்புவாரு. நீங்க சொல்ற மற்றது நீங்க கேட்டது இன்னொன்னு என்ன தலைப்பு? அந்த தமிழ் இலக்கியத்தை பத்தி நடந்த கருத்தரங்குகள். இப்ப நீங்க இந்த ரீடிங் அது இந்திரா மேனுவல் அம்மையார் பண்ணாங்க. இந்திரா இருக்காளா? இந்திரா முதல்ல, இப்ப இல்லன்னு நினைக்கிறேன். காணாம போட்டிருக்கேன். இல்லையா? இப்ப இல்ல. இந்திரா இருக்காங்களா? இந்திரா நீங்க வந்து உரையாக அனுப்புற மாதிரி வச்சிருக்கீங்களா ஏதாவது அவருக்கு? ஹலோ இந்திரா, அது இருக்கே, அவங்க ஸ்லைடா தான் போட்டு காட்டினாங்க. ஆனா அது வந்து பழமொழி தெரியல சார். நீங்க எதை பத்தி கேக்குறீங்க? அல்ல, அதாவது பேராசிரியர் ராமானுஜன் சாருக்கு நாம வந்து அந்த வின்டர் ஸ்கூல் என்று சொல்லப்படுகிற செம்மொழி கோடைகால வகுப்புல நடந்த சில செய்திகள்ல அவருக்கு ஆர்வமாக இருக்கிறது. அது எனக்கு கிடைக்குமான்னு கேட்கிறாரு. அதனுடைய சுருக்கம். அது அப்படி ஒண்ணும் இதுவா வரலையே. அந்த புக் மட்டும்தான் இருக்கு. நடத்துனதெல்லாம் ஒண்ணும் வராதே. நடத்துனது வந்து உங்களுக்கு குறிப்புகளாக இருந்து நாங்க வகுப்பு நடத்துற மாதிரி நடத்தினோம். அதுல அவங்க ஸ்லைடு எல்லாம் தயார் பண்ணி தான் நடத்தினாங்க. ஆனா வந்து அனுப்புற மாதிரி அது வடிவத்துல இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு அந்த தமிழகத்தின் கல்வியை வந்து அந்த கல்வி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து எனக்கு அதுல ரொம்ப ஆர்வம். தமிழகத்துல வந்து தமிழோ சமஸ்கிருதமோ மற்றதெல்லாம் எப்படி சொல்லி தந்தாங்க, அந்த காலத்து பாடமுறைகள். இப்ப நம்ம சொல்றோமே கரிக்குலம், சிலபஸ், சிலபஸை பத்தி எல்லாம் பேசினாங்க. அதை பத்தி பல உரைகள் இருந்தன. அதுல குறிப்பாக நம்முடைய எஸ் சர்மா, சுப்பிரமணிய சர்மா, திருவனந்தபுரத்துக்காரரு, அவருடைய உரை ஒரு 2 உரைகள் என்னடா இருக்கா எனக்கு அனுப்புனாரு. இது இருக்குது அந்த கட்டுரை, அவருடைய விரிவான கட்டுரை, அச்சாதன கட்டுரை, ஏதோ இதழ்ல ஜேர்னல்ல வந்தது. அதை நான் அனுப்புறேன் உங்களுக்கு. ஆனா அது கேரளத்துல வந்து எப்படி சமஸ்கிருதத்தை ஓதுறாங்கிறத பத்தி தான் இருக்கும். தமிழகத்துல வந்து சமஸ்கிருத கல்வி பற்றி சில நூல்கள் வந்திருக்காங்க, தமிழ்லயே வந்திருக்கு. ஆனால் எவ்வளவு நுட்பமா வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. நான் படிச்சிருக்கிறேன். அக்ரஹாரங்களை பத்தி ஒரு புத்தகம் இருக்கு, நாகசாமி போட்டிருக்கிறாரு. அப்புறம் வந்து வேற ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இங்க இவர்கள் படித்ததெல்லாம் வந்து கல்வெட்டுகளை, குறிப்பாக பேராசிரியர் விஜய் வேணுகோபால் வந்து 8000ல இருந்து புதிய பகுதிகள் எல்லாம் கொஞ்சம் பிரதி பண்ணியிருக்காரு. இதுவரைக்கும் பிரதி பண்ணாத பகுதிகள் அதுல இருந்து சொன்னார். அந்த தரவுகள், அந்த செய்திகள் தான் ரொம்ப முக்கியம். நிச்சயமாக ஒரு உயர்ந்த ஒரு பாடத்திட்டத்துல அவர் நடத்தியிருக்காங்க, சிறப்பா நடத்தியிருக்கிறாங்க. நன்றாக அது ஒரு முறைப்படுத்தப்பட்டதாக இருந்திருக்கிறது. அதுல நமக்கு வந்து எவ்வளவு தூரம் நம்ம கை கொள்ள முடியும் அப்படிங்கிறது. ஆனா இன்றைக்கு தமிழகத்துல பெரும்பாலும் அந்த கல்வியெல்லாம் போயிடுது, எல்லாம் செத்துட்டு விட்டுன்னே சொல்லலாம். கேரளத்துல கொஞ்சம் இருக்கு. ஆமா, அதாவது நம்மள அந்த தூய தமிழ், தனித்தமிழ் என்ற இயக்கத்துல ஒரு புது வகையான தீண்டாமையை வந்து நம்ம வளர்த்துட்டு இருக்கோம். அதனால என்ன ஆகுதுன்னா, இப்ப நம்ம வந்து வடமொழி அப்படின்னு சொன்னாலே ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வர்ற மாதிரியும், ஒரு எதிர்ப்பு மாதிரியும், வடமொழிக்கு வந்து நாங்க தாழ்ந்தவங்க இல்ல, தமிழ் மொழி வடமொழியை விட உயர்ந்தது, தொன்மையானது, இந்த மாதிரி விவாதங்கள் வந்து நம்முடைய தமிழர் அறிவுக்கு வந்து அது உதவாதுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா நம்ம எந்த எந்த மொழியோட தொடர்பு கொள்றோமோ அதுல இருந்து நம்ம எவ்வளவோ எடுத்திருக்கோம், நம்மளும் கொடுத்துருக்கோம். அப்ப அதை வந்து அறிவுபூர்வமா நம்ம பார்க்கணும். அதுதான் உண்மையான பகுத்தறிவு. அது உண்மை. இன்னும் இந்த திருக்குறளுக்கு வரும்போது ஒரே ஒரு கேள்வி சார். இப்ப இந்த விருந்தோம்பல் வந்து நில உடைமை சமுதாயம், அதாவது விவசாயம், ஒரு ஸ்திரமான வாழ்க்கை முறை, அந்த நாகரிகம் வரும்போது விருந்தோம்பல் வந்து இந்த அளவுக்கு சிறப்பு பெறுது. இதே இது வந்து இப்ப முல்லைத்திணை அந்த பாஸ்டோரல் சொசைட்டிலையும், அதுக்கு முன்னாடி இருந்த குறிஞ்சி அந்த ஹண்டிங் ஸ்டேஜ், ஃபுட் கேதரிங், அந்த இதுலையும் விருந்தோம்பலை பத்தி
இலக்கிய ரீதியான தகவல்கள் இருக்கா அப்படின்றது ஒரு சார் தான் நான் சொன்னது. அந்த அறிவியல். ஆற்றுப்படையில நீங்க புறநகர் ஆற்றுப்படையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ம். நிலத்துக்கும் போகிற போது நீங்க ஒவ்வொரு வகையான உதாரணமா கடைசியாக வந்து மறையவர் கிராமத்துக்கு போனால் மறையவர்கள் பெண்மணிகள் என்னெல்லாம் கொடுப்பாங்கன்னு வரைக்கும் இருக்கு. சரி. அப்ப இதுல நான் யோசிச்சு பார்த்தேன். ம். இடைக்காலத்துல எல்லாம் வந்து மறையவர்கள் வீட்டுக்கெல்லாம் மற்றவர்கள் போனா உபசரிப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் சங்க காலம் காலத்துல மாறிடுது. மறையவர்கள் மற்றவர்களை உபசரித்த மாதிரி தான் தெரிகிறது. பிற்காலத்துல ஆமா, வந்து காலம் அந்த மாறிடுது. இறுக்கங்கள் அதிகமா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. இல்ல காலங்கள் மாறிடுது இல்ல. இப்ப ஆமா. நீங்க சொன்ன அந்த ஒரு இன்டர்பிரேஷன் வந்து ம். ஒரு இல்லத்துக்கு விருந்தினர் வரும்போது துணைவையாரை கூட கொடுக்கக்கூடிய ஒரு இது வந்து நமக்கு இப்போதைக்கு ஷாக்கிங்கா இருக்கலாம். ட்ரைபல் ஆனா கல்ச்சர் நான் இருக்கு படிச்ச சார். அளவுல பல ம். சொசைட்டிஸ்ல ஆப்கானிஸ்தான் இதுல எல்லாம் வந்து அது வந்து பார்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டாலிட்டி அந்த மாதிரி இருந்திருக்கு. பட் அதை வந்து இப்போ வந்து நம்ம கண்டினியூ பண்ணவும் முடியாது. இப்ப இருக்கக்கூடிய இதை வச்சு நம்ம அதை அளவிடவும் முடியாது. ஏன்னா காலங்கள் மாறிடுது இல்ல. சரி, சரி, அந்த சரி. நம்ம புராணங்களையே இருக்க பிள்ளைக்கறி சமைச்சு சிவனுக்கு படைச்சதெல்லாம் இப்ப நடக்கிற காரியமா? எனக்கு வந்து புதுமைப்பித்தனுடைய அந்த கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் தான் ஞாபகம் வருது. பிள்ளைக்கறி எல்லாம் இப்ப சமைக்க முடியாது. நன்றி சார், அவ்வளவுதான். ஆமா, மத்தவங்க பேசிட்டோம். எல்லாரையும் பார்ப்பது மகிழ்ச்சியா இருக்கு. கீதா எல்லாம் வந்திருக்கீங்களா? வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இந்த சொல்லுங்க. திருக்குறள்ல இருந்து ஓம்பி விருந்து ஓம்பின்னு இருக்குது இல்ல. அப்போ ஒரு இடத்துல பொருட்களை பாதுகாத்துங்கிற பொருளை வருதா, பொருட்களை பேணி அப்படிங்கிற இதுலதான் வருதுங்களா சார்? 2 இதுவும் சொல்லியிருக்காரு. நீங்க கவனிச்சிருப்பீங்க இல்லையா? போற்றின்னு ஒரு இடத்துல சொல்லுவாரு, பேணின்னு ஒரு இடத்துல சொல்லுவாரு. ஒரு இடத்துல ஓம்பி அப்படிங்கிறத சொல்லியே ஆண்டிருப்பாரு. ஓம்புதல் என்பது காத்தல்ங்கிற பொருள் இருக்குது, போற்றுதல்ங்கிற பொருள் இருக்குது, பேணுதல் எல்லாமே ஒரு மாதிரி ஒரு பொருள் பன்மொழியாக வரக்கூடியது. அதுல ஒவ்வொரு அம்சம் தூக்கலா இருக்கும். ஓம்புதல்னா காத்தல், அதாவது ரொம்ப பாதுகாப்பா வைக்கிறது. இன்னொன்று வந்து அதை போற்றுதல் என்பது அதை நன்றாக அதை முக்கியத்துவம் கொடுத்து அதை கவனிக்கிறது. இப்படி பொருட்கள் வந்து ரொம்ப அடிப்படையிலிருந்து விலகல. இப்போ வந்து இவன் சொல்றாரு இல்லையா, கவுந்தியடிகள் சொல்றாரு இல்லையா, போற்றுன்னு சொல்றாரு இல்லையா, இந்த வந்து இவங்க வந்து 2 பேரும் வந்து சிறந்த குடும்பத்திலிருந்து வந்தவர்கள், இவர்களை காத்து ஓம்புன்னு சொல்றாரு. இதே சொல்றாரு. சிலப்பதிகாரத்துல அந்த சொல் வருது இல்லையா, அது எனக்கு அந்த சொல் மறந்து போச்சு. இல்ல, போற்றுன்னு சொல்றாரு. இவர்கள் வந்து இப்ப மிகுதியாக அவர்களை போற்று, 2 பேரும் வந்திருக்காங்க, அவர்களுக்கு உணவு முதலெல்லாம் கொடுத்து போற்றுங்கிற மாதிரி அது முடியும். அந்த சொல்ல பாத்தீங்கன்னா அந்த தொடர் எனக்கு மறந்து வச்சுப்பா. யாராவது நினைவுக்கு வந்தா சொல்லுங்க. ஆகாத்து ஓம்பி அது வேற இடத்துல வருது. திருக்குறள்ல ஓம்புதல் நிறைய இடத்துல வருது. இதுல முக்கியம் வந்து இந்த திருக்குறள்ல நான் வந்து முக்கிய வற்புறுத்த விரும்புறது இலக்கண ரீதியான விஷயத்துல இந்த முன்னாடி உள்ள அந்த ஒரு துண்டு தொடரை எப்படி கொண்டு வர்றாருன்னா அந்த அதிகாரம் நோக்கி கொண்டு வர்றாரு. நான் சொன்னேன் திருக்குறள் பெரிய உரையாடல். அந்த உரையாடலுக்குள்ள ஒரு துண்டு உரையாடலுக்குள்ள வர்ற போது ஒரு ஒரு கண்ணிக்கடையில தொடர்பு ஒண்ணு அந்த தொடர்பை கொண்டு வர்றாரு. பின்னாடி அதுக்கு பிறகு வரக்கூடிய குறிப்பெச்சத்துல அந்த குறிப்பெச்சம் என்பது ரொம்ப முக்கியம். அது வந்து ஒரு திருக்குறள் வந்து ஒரு திருக்குறள் சொல்லும் பொருளும் தரக்கூடிய பொருள் மட்டும் இல்லை, அதுக்கு அப்பால ஒரு விளங்கி தோன்றுகின்ற ஒரு என்ன சொல்ற சஜஸ்டிவ்னு சொல்றீங்க இல்லையா, துனியா இருக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருள் தான் குடும்ப வாழ்க்கை நடத்துறதே விருந்தினர் பெண்ணுக்குத்தான் என்ற ஒரு துனி அங்கே அழுத்தம் பெறுகிறது. இந்த 2 விஷயத்தையும் நான் வந்து முக்கியமா பாக்குறேன். இது வந்து மற்றவர்கள் இந்த கோணத்துல பார்த்திருக்க மாட்டாங்க. பரிமேலழகருடைய அந்த மொத்த அந்த ஒரு பாடத்தை, ஒரு நூலை எப்படி மொத்த ஒரு நூலாக பார்க்கிற பார்வை, ஒரு மொத்தமாக பார்க்கிறது, துண்டு துண்டாக பார்க்கிறது. அதனால பரிமேலழகர் வித்தியாசமான சில விஷயங்கள் இருக்கும். அதை ஏங்கிற புரிந்து கொள்றதுக்கு இது மாதிரி திருக்குறள் உரைகள் நமக்கு எடுத்துக்காட்டுகளாக இருக்கு. சரி, ஒரு கேள்வி சார். நிர்மல் சாரா சார்? வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம் சார். மிக பயனுள்ளதாக இருந்தது. நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு பிராக்மேட்டிக்ஸ் அப்ரோச்ல இதை பாக்குறது வந்து ரொம்ப முக்கியமானதுதான். சரி, இப்போ இந்த விருந்தை வந்து நடுல வைத்தார் அப்படின்னு பரிமேலழகர் சொல்றதுக்கு
ம், அதனுடைய உட்பொருள் வந்து ம், தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் வரும்பொழுது ம், இந்த தென்புலத்தாருக்கு மிக சிறப்பும், அதற்கு அடுத்தபடியாக தெய்வத்திற்கும், அதுக்கு அடுத்தபடியாக விருந்துக்கும், ஒக்கல் என்பதற்கு அதற்கு சற்று குறைவாகவும், தான் என்பதற்கு மிக குறைவாகவும் ஒரு இடம் கொடுத்து கொடுக்கிற மாதிரி நம்ம அதை கொள்ளலாமா? அதனால அந்த நடு என்பதை அப்படி கொள்ளலாமா? நீங்க சொல்ற கருத்தை அவங்க முதல்ல சொல்லிகள்ல நான் சொல்லியிருக்கேன். அதாவது கடைசியில் சொல்லிருக்காரு, தான் கடைசியில வச்சிருக்கிறதுனால முக்கியத்துவம் நினைக்காத, தான் இருந்தா தான் எல்லாத்தையும் செய்ய முடியும். அதனால தானுக்கும் முக்கியத்துவம் உண்டுன்னு பரிமேலழகர் சொல்லுவார். அதாவது நீங்க சொல்ற மாதிரி அந்த வரிசை முறையின் அடிப்படையில முக்கியத்துவத்தை குறைத்து வருகிறதா என்ற ஒரு கேள்வியை பரிமேலழகரை சொல்லிவிட்டு, இந்த தான் என்பது இறுதியில் இருப்பது எதற்குன்னு சொன்னா, அது அவன் இல்லாம இது எதுவுமே செய்ய முடியாது. அதுவும் என்று நீங்க சொல்ற கருத்தை அவரை சிந்திச்சிருக்காரு. நீங்க சொல்ற கருத்து. நன்றிங்க சார். இதுல இந்த ஆர்டர் கொஞ்சம் மாற்றி சொல்லக்கூடிய முறைகள் உண்டு சார். இதுல சமஸ்கிருதத்துல மனுவில வந்து கொஞ்சம் ஆர்டர் மாறி இருக்கும், வேற மாதிரி இருக்கும். தென்புலம்ங்கிறது ஏன்னா வந்து இந்த மூத்தோர் வழிபாட்டு தான் அவர் சொல்றாரு. பித்ரு அது எல்லா கல்ச்சர்ல இருக்கிறது தான். அது வைதிகத்துல அதை வந்து ஃபார்மலைஸ் பண்ணிருக்காங்க. பித்ரு தேவோ அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு முறைப்படுத்தி சொல்றாங்க. மற்ற கலாச்சாரங்கள்ல எல்லா பழங்குடி மக்கள் பண்பாட்டிலும் குலதெய்வங்களை வழிபடுதுங்கிறது ரொம்ப அடிப்படை. நம்ம இந்திய தமிழ் வழிபாட்டு முறைகள்ல பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடுங்கிறது முக்கியம். அது வந்து பெருந்தெய்வ வழிபாட்டிலிருந்து ஒரு அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட துணை வழிபாடாக இருக்கிறது. அது இப்பவும் கூட பல சமயங்கள்ல வந்து இந்த விருந்து படைக்கும் போது முதல்ல சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொன்றா எடுத்து அவங்களுக்கு அந்த தென்புலத்தாருக்கு தனியா வச்சிருவாங்க ஒரு சின்ன இதுல தட்டுல. கடைசியில நம்ம தான் சாப்பிடுவோம். பட் இருந்தாலும் அந்த முறைப்படி பார்க்கும்போது முதல்ல அவங்களுக்கு ஒரு மரியாதை, அதுக்கடுத்து நம்ம இன்வைட் பண்றவங்கள ஃப்ரெண்ட்ஸோ அல்லது மற்றவங்களோ, அதுக்கடுத்து உறவு, கடைசியில வந்து எல்லாம் நம்ம தானே அது மேனேஜ் பண்றோம், அதனால நம்ம கடைசியில சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு இதுவும் காரணமா இருக்கலாம். ஏன்னா நான்ன்றது வந்து முதல்ல கொண்டு வர மாட்டோம் நம்ம. அது ஒரு பணிவு, ஒரு பண்பு. அதனால நான்ன்றது கடைசியில வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சொல்லலாம். பேராசிரியர் நிர்மல் செல்வமணி உங்களுக்கு தெரியுமா சார்? அவர் ஆங்கில பேராசிரியர், தெரியும் இல்லையா உங்களுக்கு? நாங்க சந்திச்சது இல்ல, பேசிக்கிட்டது இல்ல, நாங்க பேசுறோம். நம்ம சந்திச்சிருக்கோம் டெல்லியில, யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லியில. அந்த அறக்கட்டளை சொற்பொழிவுல நீங்க வந்திருந்தீங்க. நான் பேசும்போது மாடர்ன் லாங்குவேஜஸ் இன்ஸ்டிடியூஷன்ல நான் பேசும்போது நீங்க வந்திருந்தீங்க. நம்ம அதுக்கு பிறகு சந்திச்சோம், அந்த சொற்பொழிவுக்கு பின்னாலேயும் நம்ம சந்திச்சோம். சிகாகோலையும் உலக தமிழ் மாநாட்டிலையும் சந்திச்சோம். நம்ம 10வது உலக தமிழ் மாநாட்டு. இந்த டெல்லி யூனிவர்சிட்டி பாசிபிள், பட் சிகாகோ நான் போகல. என் பேர்ல சிகாகோ ஏகே ராமானுஜன் இருந்தாரு. அவர்தான் அகநானூறு புறநானூறு எல்லாத்தையும் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அதை உலகத்துக்கு தெரியப்படுத்தினார் அவரு. ராமானுஜன் சார் வந்து நாவலாசிரியர், பயோகிராஃபர், அப்பாவை பத்தி எழுதியிருக்காங்க, தன்னை பற்றி எழுதியிருக்காரு, நாவல் 2-3 எழுதியிருக்காரு. இன்னும் வந்து துணைவேந்தர்கள் என்ற ஒரு நாவல் எழுதியிருக்காரு. பேராசிரியர் நிர்மல் செல்வமணி ஐயாவுக்காக சொல்ற. அதே மாதிரி பேராசிரியர் நிர்மல் செல்வமணியை வந்து தமிழ்ல தொல்காப்பிய பொருளதிகார பகுதிகளை எல்லாம் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகள், குறிப்பாக தர்க்கம், தமிழில் உள்ள தர்க்கம், அளவியல், இதை பற்றி எல்லாம் நிறைய புத்தகங்கள் தமிழில் எழுதியிருக்காங்க, ஆங்கிலத்திலே கட்டுரைகள் எழுதியிருக்காங்க. ஒரு சுற்றுச்சூழல் தான் அவருடைய முக்கியமான இது. அவர் திருவாரூர் மத்திய கிறிஸ்துவ கல்லூரியிலிருந்து வந்து திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்துல பேராசிரியராக இருந்து ஆங்கிலத்துறை அவர் தான் நிறுவனவர். சரி சரி. இது நம்ம இந்த குழுவுல இருக்கக்கூடிய எல்லாருடைய கான்டாக்ட் டீடைல்ஸையும் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துட்டு இருக்கேன் நான். இதுல இருந்து எடுத்துக்கலாம். செய்வோம், நமக்கு நம்முடைய ஹெப்சி கிட்ட சொல்லுவோம். ஆமா, ஹெப்சி மேடம் கேட்டு நான் எடுத்துக்கிட்டேன் நானு. இன்னொன்னு, எல்லாருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். நான் முதல்ல அதை சொல்லிட்டு மகளிர் தினம் முடிஞ்சு வரப்போகுதா? முடிஞ்சிட்டு சார், 8ஆம் தேதி. தாமதமான வாழ்த்துக்கள்.
பெண்களை நாம் வந்து வாழ்த்து. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அங்க யூனிவர்சிட்டியில வந்து இந்த இது நடக்கும்போது என்னையும் பேச சொல்லுவாங்க அப்பப்போ. நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் ரொம்ப வலியுறுத்தி சொல்வேன். ஏன்னா இது வந்து ஆரம்பிக்கப்பட்டது 1911ல கிளாரா ஜெட்கின் அப்படின்னு சொல்லிட்டு லெனினுடைய சமகாலத்து ஒரு கம்யூனிஸ்ட் லீடர். அவங்க பெண்மணி, ரோசா லக்சம்பர்க், இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து அவங்க கிட்ட கேட்பாங்க, நீங்க வந்து மகளிர் தினத்தை உங்க உரிமைக்காக கொண்டாடுறீங்க, எல்லாரும் கொண்டாடுறாங்க, இது எப்படி நீங்க பாக்குறீங்க அப்படின்ட்டு. அப்ப அவங்க ஒரு ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு கொடுத்தாங்க. அப்பர் கிளாஸ் அண்ட் மிடில் கிளாஸ் விமன் ஃபைட் against their men for their freedom. We the working class women fight for our rights and freedom along with our men அப்படின்ட்டு. அது ரொம்ப மறக்க முடியாத ஒரு இது. நான் அப்பப்போ அந்த சந்தர்ப்பம் வரும்போதெல்லாம் சொல்லுவேன். அதை இப்பவும் சொல்லிட்டேன். நீங்க வந்து இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டியில இருக்கிறதுனால நீங்க பொருத்தமான நிலையில தான் அதை பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி சார். நான் உங்களுக்கு மின்னஞ்சல்ல சில இதுகள்லாம் அனுப்புறேன். நான் அனுப்புறேன். தொடர்புல சார் வணக்கம் சார். நான் பிரபாகரன் பேசுறேன் சார். பிரபாகரன் சொல்லுங்க. பிரபாகரன், அந்த சிவாஜி படத்துல நாமுத்துக்குமார் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. தண்ணி கேட்டா மோரு தரும் நேசம்னு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அந்த தண்ணி கேட்டா மோரு தரும் நேசம் அல்லது பாசம், அது வந்து கேட்டு ஒரு இடத்துல போய் அது விருந்துல போய் சேருமா? நம்ம ஒரு வீட்டுல போய் தண்ணி கேட்கிறோம், அவங்க மோர் கொடுக்குறாங்க. இது வந்து அவங்க அழைத்து கொடுக்கறது விருந்தா, இல்ல நம்ம கேட்டும் கொடுக்கறது விருந்தாகுமா? அதை பத்தி நிறைய விவாதங்கள் இந்த உரையாசிரியர்கள் அதை பத்தி பேசுறாங்க. அது பிறகு பேசலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நேரம் ஆயிடுச்சு. அது மாதிரி விஷயங்கள் பேசுறது திருக்குறள் இருக்கு, அப்போ பேசலாம். அதாவது விருந்து கலைக்கிறது, கல்யாணம் இருக்கு, கல்யாண விருந்தெல்லாம் விருந்தா அதுல அடங்குமா? அதெல்லாம் அடங்காதுன்னு நான் நினைக்கிறேன். அது வேறன்னு நினைக்கிறேன். இது வீட்டுக்கு கால நேரங்கள்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி பேசுறதுக்கு வேண்டாம், பேச தொடங்க நேரம் போய்விடும். நம்ம பிறகு பேசுவோம். இரவுல வருகிற போது பார்த்து யாராவது காத்திருக்கிறார்களா என்று பார்த்து விட்டுத்தான் கதவை அடைப்பார்கள் என்ற ஒரு பண்பாடு எல்லாம் இருக்கிறது. அதை பத்தி நம்ம பிறகு பேசுவோம். அதுல குறித்து வந்தார் குறியாது வந்தார் அப்படின்னு இருக்குது இல்ல சார்? அப்போ சொல்லிட்டு வர்றவங்களும் சொல்லாம வர்றவங்களும் விருந்தா தானே எடுக்க முடியும். ஆமா, அது வந்து நீங்க கல்யாண விருந்தெல்லாம் குறித்து வந்தவரான்னு எனக்கு தெரியல. குறின்னு மலையாளத்துல சொல்லுவாங்கல்ல, குறி கொடுத்து தெரியல. யோசிப்பா அதை பத்தி, பிறகு நேரம் இருக்கு அதுக்கு. சரி, மகிழ்ச்சி. எல்லாருக்கும் உங்களுடைய இரவாயிடுச்சு. நாங்க காலை நேரம். மகிழ்ச்சி. எல்லாரும் முடிச்சிருங்க.